ஓம் சாந்தி. 9/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். சிவத்தந்தை பிரம்ம பந்தோட உடல் ஆவுதச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுத்து வந்துருவாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமான நிலையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, விநாசத்திற்கு முன்பாகவே அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இப்ப விநாசம் வரப்போகுது. விநாசம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாபாவோட அறிமுகத்தை, பாபா வந்துட்டாரு, கடவுள் யாரு, அவர் எப்படி இருப்பாரு, அவரை அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மா அவனுடைய அப்பா தான் பரமாத்மா, காட் இஸ் லைஃப். அது மற்றவங்களாம் தெரியுது, ஆனா அவர் உண்மையாலுமே எந்த உருவத்துல இருக்கிறாருன்றது சில பேருக்கு தெரியல. அவர் வந்துட்டாரு, அவரோட காரியம்லாம் நடந்துட்டு இருக்குன்றத அந்த தந்தையோட அறிமுகத்தை சொல்லணுன்றாரு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம விழிப்படைஞ்சிட்டோம். அது மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விழிப்படை செய்யணுன்றாரு. தாரணை செய்து பிறருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க முரளியை படிச்சு நீங்க தாரணை பண்ணி அதை மத்தவங்களுக்கும் புரிய வச்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துல உயர்ந்த பதவி கிடைக்கும்ன்றாரு. கேள்வி: ராஜயோகி மாணவர்களுக்கு தந்தையின் வழிகாட்டுதல் கட்டளை என்ன? இப்ப பாபாவுக்குலாம் நம்ம இறை மாணவர்கள், ஸ்டூடெண்டா இருக்கிறோம், நம்ம ராஜயோகி மாணவர்களா இருக்கிறோம். அவருடைய கட்டளை நமக்கு என்ன? பதில் ஒரு தந்தையோடவராக ஆகிவிட்ட பிறகு மற்றவர் மீது மனசை ஈடுபடுத்தக்கூடாது என்பது உங்களுக்கான கட்டளை ஆகும். இப்ப பாபா நமக்கு கட்டளை கொடுத்தாரு. இது வரைக்கும் நம்ம மனித வழி, பிற வழியில போயிட்டு இருந்தோம், ஏதோ நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம், எல்லாரையும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நமக்கு கடவுளை கஷ்டம் இல்லையா? இப்ப கடவுளை உடையவரை ஆழ்த்த பிறகு ஒரு அப்பா நமக்கு கஷ்டம் இருக்கும்போது அவரை விட்டுட்டு நம்ம மத்தவங்க மேல மனசை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் யாரையாவது அனுப்பிச்சு விடுவாரு. நம்ம மனிதர்களை நம்பணும்னா எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. அதனால ஒரு பாபா தான் எனக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லா ஹெல்ப்பும் அவரை கேட்கும் போது தான் நமக்கு வழி கிடைக்கும். உறுதிமொழி எடுத்த பின் தூய்மையற்றவராக ஆகக்கூடாது. இப்ப நம்ம பாபாட்ட உறுதிமொழி எடுக்கிறோம், திட சங்கல்பம் வைக்கிறோம். பாபா, நான் கண்டிப்பா தூய்மையாகிறேன், இந்த ஒரு பிரிவுல நான் உங்களுக்காக தூய்மையா இருக்கணும் பாபா, நீங்க அதானே கேக்குறீங்க, நான் இருக்கிறேன் பாபா அப்படின்னு உங்களுக்காக இருக்கிறேன் பாபான்னு நம்ம உறுதிமொழி எடுத்துட்டு அப்புறம் தூய்மையற்றவரா ஆகக்கூடாதுன்றாரு. தந்தை மற்றும் ஆசிரியரின் நினைவு தானாகவே நிரந்தரமாக உருவாகி இருக்கும் அளவு சம்பூர்ணமாக தூய்மையானவராக ஆகிடுங்கன்றாரு. அப்படியே உங்களுக்கு எப்பயுமே பாபா நினைவு தான் இருக்கணும். எப்பயுமே பாபா அவர் ஆசிரியரா எனக்கு பாடம் எடுக்கிறாரு, இதை அப்படியே நினைச்சிட்டே நிரந்தரமா அப்படியே படுத்தாலும் தூங்கினாலும் கனவுல கூட பாபா கிளாஸ் எடுக்கிற மாதிரியே வரணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா முழுமையா நீங்க தூய்மையானவரா ஆயிடுங்கன்றாரு. ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வையுங்கள். ஒரு பாபா போதும், அவர் மேல அன்பு வைங்க. அவரையே நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகமான சக்தி கிடைத்தபடி இருக்கும். இப்ப ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவுடைய கனெக்ஷன் ஏற்படும் போது, தந்தை கிட்ட அன்பு வைக்கும் போது, அவரையே நினைக்கும் போது அவர்கிட்ட இருந்து நிறைய சக்தி நமக்கு கொடுக்குறன்றாரு. ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்குறன்றாரு. உடலுக்கு நம்ம தான் உடலை பார்த்துக்கணும், உடலை பாலனை செய்யணும். உடலுக்கு டாக்டர்கிட்ட போறோம், அதெல்லாம் பாத்துக்கிறோம். ஆனா ஆத்மாவுக்கு தாங்குற சக்தி வேணும். எதுனாலனாலும் நமக்கு அஷ்ட சக்திகள் தேவை. சாட்சியா பாக்குறது, பொறுமை சக்தி, சாட்சியா நம்ம பகுத்தறியக்கூடிய சக்தி, அதுக்கப்புறம் பழசெல்லாம் மறக்கக்கூடிய சக்தி, இந்த மாதிரி எல்லா சக்திகளும் கடவுள்கிட்ட தான் நமக்கு கிடைக்குது. நமக்கு அந்த சக்தி இல்லாதனால்தான் இப்ப எல்லாரும் புலம்புறாங்க, அழுகுறாங்க. அதனால இந்த அஷ்ட சக்திகளும் பாபா நினைக்க நமக்கு கிடைச்சிருந்தாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தன்னை இப்ப புரிய வைக்கிறார். இந்த சரீரத்தில் இருக்கும் போதுதான் புரிய வைக்கிறார். இப்ப கடவுள் வந்திருக்கிறாரு. அவர் அப்படியே மேல அசிரீரி வாக்கு மாதிரிலாம் சொல்ல முடியாது. அவர் இவர் உடம்புல தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. பிரம்மா பாபா உடல்ல முன்னால் இருந்தபடிதான் புரிய வைக்கப்படுகிறது. முன்னால் இருந்து புரிய வைக்கப்படுபவர்கள் பிறகு எழுதப்பட்டு அனைவரும் செல்கிறது. இப்ப பிரம்மா பாபா உடல்ல அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுறத எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு. பாபா சிவபாபா சொல்றது எல்லாருக்கும் புரிய வைக்கப்படுது. அதுக்கப்புறம் அதை எழுதுறாங்க, அதை அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எழுதுறாங்க. அந்த எழுதப்பட்ட முரளி எல்லாருக்கும் போகுதுன்னு சொல்றாரு. அதுதான் இப்ப நமக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த சாக்கார முரளின்றது அந்த காலத்துல எழுதுனதுதான். எழுதுனதான் அப்படியே இங்க பிரிண்ட் ஆகி நமக்கு வருது. நீங்கள் இங்கே நேரடியாக கேட்பதற்காக வருகிறீர்கள். மதுமன்ல நம்ம நேரா பிரம்மா பாபா வாயால, தாதி வாயால முரளி கேட்க போறோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். இப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா அவருதான் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை. அவருதான் ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறாரு. ஆத்மா தான் இப்ப கேக்குது, சரீரம் கேட்கல. சரீரம்
சரீரத்துல காது இருக்குது, ஆனா ஆத்மா இந்த காது மூலமா கேக்குது. இந்த சரீரத்தின் மூலமாக அனைத்தும் ஆத்மா தான் செய்கிறது. பாபா சொல்றாரு, இந்த சரீரம், இந்த உடல் மூலமா ஆத்மா தான் எல்லாத்தையும் செய்யுது. அந்த உடல் செய்யல. உடல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, அது எதுவும் செய்யாது. அது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சும்மா ஒரு டப்பா மாதிரி. அது மூலமா இந்த ஆத்மா தான் செய்யுதுன்றார். ஆகையால் முதலில் தன் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் ஆத்மா நெற்றி பூர்வத்துல இருக்கிற, நான் இந்த உடல் இல்ல. அத பயிற்சியை நல்லா பண்ணுங்கன்றார். ஏன்னா இந்த உடல் உணர்வு தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது. பயத்துல இருந்து, கவலையில இருந்து, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அந்த உடம்ப நினைச்சே நம்ம இந்த உடல் தான் நான் நினைச்சிட்டு ரொம்ப கவலைப்படுறோம். அந்த உடம்பு நம்ம கிடையவே கிடையாது. நம்ம ஆத்மா நெற்றி பூர்வத்துல இருக்கிறோம். நம்ம தான் இயக்குறோம் அந்த உடலை. அந்த உடலுக்கு எதனா கூட நம்ம ஆத்மா தான் நம்ம பார்த்துக்கிறோம் அந்த உடலை. அதனால நான் வேற, இந்த உடல் வேற என்ற பயிற்சியை பண்ணுங்க. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்திருந்தனர் என்ற பாடல் கூட இருக்குது. சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் ரொம்ப நாளா பிரிஞ்சுட்டாங்க. 5000 வருஷமா நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம். நடிக்கிறதுக்கு பாபா விட்டு பிரிஞ்சு வந்தவங்க இப்பதான் பாபாவே நம்ம கிடைச்சிருக்காரு. அதுதான் அவங்க பாடியிருக்கிறாங்க. அனைவரை விட முதலாக தந்தையிடமிருந்து யார் பிரிந்து நடிப்பதற்காக வருகின்றனர். பாபா கேக்குறாரு, எல்லாரோட ஃபர்ஸ்ட் யார் வந்தது நடிப்பதற்காக? பாபா விட்டு ஓடி வந்தது யாரு? எவ்வளவு காலம் நீங்கள் தந்தையை பிரிந்திருந்தீர்கள் என்று உங்களிடம் கேட்பார்கள். இப்ப நம்மள கேட்பாங்க, வெளியில இருக்கிறவங்க, நீங்க எவ்வளவு காலம் கடவுளை பிரிஞ்சிருந்தீங்க? அப்ப நீங்க சொல்வீங்க 5000 வருடங்கள் என்று சொல்வீங்க. கணக்கு முழுமையாக இருக்கிறது அல்லவா சொல்லி சொல்றாரு. இதுக்கு கணக்கே இருக்குதுன்றாரு. நம்ம எப்போல இருந்து வந்தோன்றது, எப்படி வரிசைக்கிரமமாக வருகின்றனர் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும். நம்ம எப்படி வரிசைக்கிரமமா ஃபர்ஸ்ட் தேவதைகள் வராங்க, அதுக்கப்புறம் சத்திரியர்கள், அதுக்கப்புறம் வைசியர்கள் துவாபர யுகத்துல வராங்க, அப்புறம் சூத்திரர்கள் அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த 800 கோடி பேர் பாபாட்ட இருந்து பிரிஞ்சு நடிக்க வராங்க. இப்போது உங்கள் அனைவரின் பேட்டரியும் சார்ஜ் செய்வதற்காக மேலே இருந்து தந்தையும் கீழே வந்து விட்டார். நீங்க தான் ஓடி வந்தீங்கன்னு பார்த்தா, உங்க கூடவே நீங்க கொய்யாமையான்னு கத்திட்டு இருக்கீங்க கீழே ஐயோ கடவுளை தாங்க முடியல, என்ன காப்பாத்து. அதனால அவரையும் கீழே வர வச்சுக்கீங்கன்றாரு. உங்களுடைய பேட்டரியை இப்ப சார்ஜ் பண்றதுக்காக இப்ப மேல இருந்து என்ன ஆயிட்டாரு, பரந்தாமத்துல இருந்து பாபாவும் கீழே வந்துட்டாரு. வேற வழி, நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன்றாரு. இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சரினாதான் வந்துட்டல்ல, என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருன்றாரு. இப்போது தந்தை முன்னால் இருக்கிறாள் அல்லவா. இப்ப அப்படியே பிரம்மா பாபா உடல நேரா உட்கார்ந்து இருக்கிறார். உங்க கண்ணு முன்னாடியே கடவுள் இருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் தந்தையின் தொழிலை பற்றி யாருக்குமே தெரியாது. பக்தி செய்யறோம்ல, நம்ம விதவிதமான கோயிலுக்கு போனோம், சிவன் லிங்கத்தை வழிபட்டோம், சிவனுக்கு பூஜை செஞ்சோம். பூஜை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த கடவுள் என்ன செஞ்சாரு, அவர் என்னென்னலாம் பண்ணாருன்றது யாருக்குமே தெரியாது. பெயர், உருவம், தேசம், காலத்தை பற்றி தெரியவே தெரியாது. கடவுள் யாரு, அவர் பெயர் என்ன, ஒரு உருவம் எப்படி இருக்கும், அவர் எங்க இருப்பாரு, அவர் காலம் எப்ப, அவர் எந்த காலத்துல அவர் வாழ்ந்தாரு, இத பத்தி தெரியவே தெரியாது யாருக்கும். பாபா சொல்றாரு, உங்களுக்கு பெயர் தெரியும், சிவன் தான் அவர் பேரு. உருவம் புள்ளியா இருக்கிறாரு, தேசம் பரந்தாமத்துல இருக்கிறாரு, காலம் இந்த சங்கமேக 100 வருஷம் இப்பதான் அவர் வராரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ரதத்தின் மூலமாக தந்தை நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். இப்ப பிரம்மா உடல்ல எல்லா உண்மையும் புட்டு வைக்கிறார். நம்ம என்னெல்லாம் குழப்பம் பண்ணி வச்சிருந்தோமோ பக்தியில, எல்லா ரகசியத்தையும் உடைக்கிறாரு போட்டு. இதுதான் உண்மை, நீங்க எல்லாம் எதையோ நினைச்சிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறார். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடைசியின் ரகசியத்தை நமக்கு புரிய வைத்திருக்கிறார். நம்ம பிகேஎஸ்க்கு தான் முதல்ல எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தானே அவரை விட்டு ஓடி வரணும். அதனால நமக்கு தான் சொல்லி புரிய வைக்கிறார். இந்த மனித சிருஷ்டி ரூபத்தின் மரத்தின் விதை வடிவம் தந்தை தான் ஆவார். பாபா சொல்றாரு, இந்த மனித சிருஷ்டி ரூப மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்தின், இந்த மனித மரம் இருக்குல்ல, அந்த மனித மரத்தினுடைய விதை கடவுள் தான். அவர் இங்கே கண்டிப்பாக வருகிறார். கடவுள் கண்டிப்பா வராரு, மனுஷங்களை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா வராரு. பொது உலகை ஸ்தாபனை செய்யும் வேலையே அவருடையதுதான். அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் சும்மாலாம் உட்கார்ந்துடல. அவர் புது உலகத்தையே சொர்க்கத்தையே உருவாக்குறது அவரோட கடமை தான். அங்கிருந்தபடியே ஸ்தாபனை செய்கிறார் என்பதல்ல. அவர் பரந்தாமத்துல இருந்துகிட்டே, மேல இருந்துகிட்டே ஸ்தாபனை பண்றாரு கிடையாது. அவரும் வராரு, அவரும் வேலை செய்யறாரு, அவரும் சும்மா கிடையாது. அவரும் உங்களுக்காக கீழே வராரு. கீழே இந்த உடல் மூலமாக நமக்கு நேரடியாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பிரம்மா உடல் மூலமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இதுவும் தந்தை தன் அன்பை காட்டுவதாகும் அல்லவா. இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற அன்பு. அவர் அன்பை காட்டுறதுக்கு வந்திருக்கிறார். அதனாலதான் அன்பே சிவம் சொல்றோம் இல்லையா. நம்ம கூப்பிட்டா வந்துட்டாரு இல்லையா. வராம காது கேட்காத மாதிரி இருந்தாரா? இல்ல, மனுஷங்க எல்லாம் காதே கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா பாபா பாருங்க, கூப்பிட்ட உடனே ஓடி வர்றாரு.
என் குழந்தை கூப்பிடுது, கஷ்டத்துல கூப்பிடுது, நான் வரேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அன்பை காட்டுறதுதான் இல்லையா? வேற யாருக்கும் அவரது வாழ்க்கை வரலாறே தெரியாது. கடவுள் கடவுளோட வாழ்க்கை வரலாறு யாருக்கும் தெரியாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் தர்ம சாஸ்திரமே கீதை தான் சொல்லி சொல்றாரு. இந்த ஆதி சனாதன தேவி தேவதைகள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க சொர்க்கமா இருக்கும்போது. அவங்களுடைய தர்ம சாஸ்திரமே கீதை தான். இந்த கீதையை படிச்சுதான் அவங்க தேவதையா ஆனாங்க. இந்த ஞானத்திற்கு பிறகு விநாசம் ஏற்படும் என்பது கூட உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம இந்த முரளி படிச்சுட்டே இருக்கிறோம். இந்த படிப்பு முடிவடைஞ்சவொடனே விநாசம் வந்துரும்ட்டு உங்களுக்கு தெரியும். விநாசம் கண்டிப்பாக நடக்க வேண்டும். விநாசம் கண்டிப்பா நடக்கும். உலகம் வந்து ஒரேடியா அழிஞ்சிடாது. விநாசம் நடக்கும், அங்கங்க அழியும். அதுல பாரத பூமி மட்டும் தப்பும். பாரதம் வந்து ஆளில ஷேப்ல வரும். அதுல வந்து சொர்க்கமா மாறிதான் அப்ப கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு. இதுதான் வந்து நடக்க போகுது. ஏன்னா நல்லதுக்குதான் நடக்குது. ஏன்னா இந்த ராவணன் வந்து ராவணன்ன்றது 5 விகாரம் ஆணுக்கு 5 விகாரம் பெண்ணுக்கு 10 தலை ராவணன். இதை அழிக்கணும்னா முழுசா அந்த உலகம் விநாசம் ஆனாதான் எல்லாத்தையும் அழிக்கும். இல்ல யாரோ ஒருத்தவங்க இருந்தாலும் அது என்ன ஆயிடும்னா திரும்ப திரும்ப அதே சம்ஸ்காரம் பரவ ஆரம்பிச்சிடும். அதனால பாபா முழுசா அந்த விநாசம் நடக்க வேண்டியிருக்கு. மற்ற தர்ம ஸ்தாபர்கள் வரும்போது விநாசம் ஆகிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மற்றவங்க எல்லாம் இந்த இயேசு இவரு இஸ்லாமிய தர்மத்தை சேர்ந்தவரு, அப்ரஹாம் அவரு, அப்புறம் இந்த குருநானக்கு, புத்தர், இவங்கெல்லாம் வரும்போதெல்லாம் விநாசம் ஆகல. சிவன் வரும்போதுதான் விநாசம் ஆகுது. இவர்தான் தர்ம சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய தர்ம ஸ்தாபகர் வரும்போதுதான் விநாசம் நடக்குது. விநாசத்தின் காலமே இப்போதுதான் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்பதான் அந்த விநாசத்தினுடைய காலம்ன்றார். ஆகையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் பிறகு முடிவுக்கு வந்து விடுகிறது. இப்ப நீங்க பாபா உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காருல ஞானம், இது முடிவுக்கு வந்தவுடனே விநாசம் வந்துடும். இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. இப்ப எல்லாமே நம்ம புத்தியில இருக்குது இல்லையா? இல்லெல்லாம் கிடையாது. டெய்லி பாடம் எடுக்கிறோம்ல, அது போய் ஆழ் மனசுல ஸ்டோர் ஆயிடுது. அது அப்பப்ப வெடிப்படும். எனக்கு வந்து முரளி பதியல, எனக்கு புரியலலாம் சொல்ல முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா புத்தியில போய் ஸ்டோர் ஆயிடும். ஆனா ஒரு காலத்துல எட்டி பார்க்கும். நம்ம கஷ்டம் வரும்போது ஐயோ பாபா அன்னைக்கே சொன்னாரே, பாபா இந்த மாதிரி சொன்னாரேன்றது புத்தியில இருந்து எடுத்துட்டு விடும். ஆத்மா வந்து சொல்லும். பாபா சொல்றாரு, இந்த ஞானம் எல்லாமே உங்க புத்தியில இருக்குதுன்றார். நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை குறித்து தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இப்ப கடவுள் யாரு, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ன்றாரு. இருவருமே அனாதியாக நடித்து வருகின்றனர். இந்த படைப்பும் சரி, படைப்பவர் கடவுளும் சரி, இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க காலத்துல நடிக்கிறாங்கன்றாரு. தந்தையின் நடிப்பை சங்கமத்தில் வருவதாகும். கடவுள் நடிக்க வர்றதே இந்த சங்கம யுகத்துலதான். 100 வருஷம் தான் அவர் நடிப்பே. பக்தி அரைக்கல்வம் நடக்கிறது, ஞானம் இருப்பதில்லை. 2500 வருஷம் பக்தி செய்யணும். ஆனா அந்த டைம்ல நமக்கு ஞானமே கிடையாது. நம்ம ஆத்மான்ற உணர்வும் கிடையாது, கடவுள் யாருன்னு தெரியாது. ஞானத்தின் ஆஸ்தி அரை கல்பத்திற்கு தான் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஞானம் கிடைக்கும் போது 100 வருஷத்துல ஞானம் கொடுக்குறாரு. இந்த ஒரு பிறவில நம்மளை மாத்திடுறாரு. அந்த 100 வருஷத்துல எல்லா ஆத்மாக்களையும் மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் 2500 வருஷம் அந்த ஞானத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஞானம் ஒரே ஒரு முறை சங்கமயுகத்தில் தான் கிடைக்கிறது. உங்களுடைய இந்த வகுப்பு ஒரே முறைதான் நடக்கிறது. இந்த ஒரு தடவை தான் இந்த படிப்பு. அதுக்கப்புறம் திரும்பலாம் நம்ம ஃபெயில் ஆயிட்டா திரும்பலாம் நம்ம எல்கேஜி படிப்பாங்க, நம்ம எல்கேஜி திரும்ப உட்கார வச்சு படிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு தடவை படிச்சோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பலாம் இந்த ஞானம் வந்து நடக்காது. ஒரே ஒரு முறைதான் சங்கமயுகத்துல கிடைக்குது. உங்களுடைய இந்த வகுப்பு ஒரே முறைதான் நடக்கிறது. இந்த விஷயங்களை நல்ல விதமாக புரிந்து கொண்டு பிறருக்கும் நீங்க புரிய வைக்கணும்ன்றது. பதவியின் ஆதாரம் சேவை செய்வதில் தான் உள்ளது. இப்ப பதவி எப்படி கிடைக்குதுன்னா, பாபா மேல இருந்து பாப்பாரு இவங்க எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பாவத்தை அழிக்கிறாங்க, எந்த அளவுக்கு சேவை செய்யறாங்க. இந்த சேவையில தான் அந்த ராஜா ராணி ஆகிறதுன்னு சொல்றாரு. முயற்சி செய்து இப்போது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நம்ம நல்லா முயற்சி பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும்ன்றது உங்களுக்கு தெரியும். தாரணை செய்து பிறகு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். இதில் தான் உங்கள் பதவிக்கான ஆதாரமே இருக்குது. இப்ப நீங்களும் அதை கடைப்பிடிச்சு பாபா சொல்றத கடைப்பிடிச்சு அதை மத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும். இப்ப நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஏன்னா சூட்சமா எல்லாருமே நம்மள பாத்துட்டு இருக்கிறாங்க. ஸ்தூலமா பார்த்து இருக்கிறத விடுங்க, ஸ்தூலமா பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க என்ன வாயால பேசுறாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் செய்யறாங்களா அப்படின்ட்டு ஸ்தூலமாவே தெரிஞ்சிடும். சூட்சமா வேற எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நான் என்ன செய்யறேனோ அததான் என் கூட இருக்கிறவங்க செய்வாங்க. அப்ப பிராமணர்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து செய்யாம நம்ம அமிர்த வேலை எழுந்திருக்கல, மத்தவங்க போய் அமிர்த வேலை எழுந்திருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் சூட்சமா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. அதனால நம்ம தாரணை பண்ணி மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் முரளியில இருக்கிறதெல்லாம்
நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணி மத்தவங்க சொன்னாதான் அது தைக்கும். இதில் தான் உங்கள் பதவிக்கான ஆதாரம் இருக்குது. இப்ப இது மாதிரி நம்ம செய்யும் போதுதான் நம்ம ராஜ்யம் அடைய முடியுன்றாரு. விநாசம் ஆவதற்கு முன்பு அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். இப்ப விநாசம் வரப்போகுது, டைமே இல்லை. அந்த விநாசம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாருக்கும் பாபா வந்துட்டாருன்ற செய்தியை சொல்லிடுங்க. அப்புறம் நாளை பின்ன நம்மள வந்து கோச்சுக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க, எங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க, எனக்கு சொல்லவே இல்லை, இவங்க மட்டும் அடைஞ்சிருக்கிறாங்க, கடவுளை அடைஞ்சிட்டாங்க, கடவுள்கிட்ட இருந்து இவ்வளவு ஞானம் கேட்டிருக்கிறாங்க, இவ்வளவு தூரம் ராஜயோகம் கத்துக்கிட்டு எவ்வளவு ஜாலியா இருந்திருக்காங்க, நாங்களாம் துக்கத்துல இருந்தோம், எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க கேட்டிருப்போம். ஆனா இப்ப கேட்டா நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அங்க போயிட்டு நம்மளை பத்தி தான் புகார் பண்ணுவாங்க. நீங்க சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுங்க. எல்லாருக்கும் அறிமுகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அவங்க கேக்குறாங்க, கேட்காட்டி போறாங்க. உங்களை திட்டினா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு கடவுள் வந்துட்டாரு, அவரோட காரியம் நடந்துட்டு இருக்குது சொல்லிடுங்க. மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் அறிமுகமும் நீங்க கொடுக்கணும். இந்த ரெண்டுமே சொல்லணும். கடவுள் யாரு, அவர் அறிமுகம் கொடுத்துட்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த படைப்பு சிருஷ்டி சாக்கரம், இது 5000 வருஷத்தினுடைய சாக்கரம். இதுல வந்து சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்ட்டு 4 பாகம் இருக்குது. இப்ப கலியுக இதுல நம்ம இருக்கிறோம். அடுத்து சொர்க்கம் வரப்போகுது, விநாசம் வரப்போகுதுன்றது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். இப்ப உலகம் போற போக்க பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இது நிச்சயமா இந்த உலகம் அழிய போகுதுன்ட்டு. அதனால அவங்களும் ஒத்துக்குவாங்கன்றாரு. பல பிறவிகளின் பாவங்கள் இப்போது நீங்க வேண்டுமென்று நீங்களும் தந்தையை நினைவு செய்றீங்க. இப்ப நம்ம எதுக்காக பாபா நினைக்கணும்னா, நம்ம தலை மேல ஏகப்பட்ட பாவ கர்மங்கள் மூட்டை மூட்டையா இருக்கு. அந்த மூட்டையெல்லாம் நம்ம வந்து அழிக்கிறதுக்காக தான் பாபா நினைக்கிறோம். தந்தை படிப்புக்கும் இறுதி நாள் வரை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். பாபா நமக்கு பாடம் எடுக்கிறாருல்ல, நம்ம இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம படிக்கணும், பாபாவையும் நினைக்கணும்ன்றாரு. சாகும் வரை நம்ம என்ன பண்ணணும், பாபாவை நினைக்கணும், படிப்பையும் படிக்கணும். கற்பிப்பவருடன் நினைவு தொடர்பு இருக்கும் அல்லவா. இப்ப யாராவது ஒரு டீச்சர் பாடம் சொல்லி தராங்கன்னா டீச்சரை நினைப்பாங்க தானே ஸ்டூடெண்ட்ஸ். எங்க சயின்ஸ் டீச்சர், எங்க பிசிக்ஸ் டீச்சர். ஆசிரியர் படிப்பிக்கும் போது அவருடன் நினைவு தொடர்பு இருக்கும் இல்லையா. கண்டிப்பா மேக்ஸ் டீச்சர்னா அவங்க மேக்ஸ் டீச்சரை நம்ம நினைப்போம், மேக்ஸ் ஏன் போடுவோம், அவங்க டீச்சரும் ஞாபகம் வருவாங்க. யோகம் இல்லாமல் எப்படி கற்பிப்பார்கள். யோகம் என்றால் கற்பிப்பவரின் நினைவு. பாபா சொல்றார், கனெக்ஷன் இருந்தா தானே சொல்லி கொடுக்க முடியும். நம்ம கிளாஸ்ல உட்காந்தோம்னா டீச்சரை பார்க்கணும், டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்கணும். அப்பதான் கனெக்ஷன் ஏற்படும், அப்பதான் அவங்க சொல்லி கொடுக்கறது நம்ம மண்டையில ஏறும். அது மாதிரி யோகம் இல்லாம எப்படி கற்பிக்க முடியும்ன்றார். யோகம் என்றால் கற்பிப்பவர் நினைவு. இப்ப பாபாவையும் நினைக்கணும், அவர் சொல்லி கொடுக்கறதையும் நம்ம கேட்கணும், அவரை நினைச்சுக்கிட்டே கேட்கணும். இவர் தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார், சத்குருவும் ஆவார். இவர் வந்து 3 ரோல் பிளே பண்றாரு. இவர் சாதாரணமா டீச்சரா வரல, இவர் நம்மள அப்பாவா இருந்து தத்து எடுக்கிறாரு, நமக்கு ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு, நம்மள வழிகாட்டியா கூட கூட்டு போறேன்றாரு. உடம்புல இருக்கிற வரைக்கும் இருங்க, உடம்பு விட்டு போகும்போது சொல்லுங்க, நான் வந்து கூட்டு போறேன்றாரு. அவரே வழிகாட்டியா பறந்து வந்து கூட்டு போறாரு. அவரை நினைச்சோன்னா போதும், அவர் கூட நம்ம போயிடலாம். 3 ரூபங்களிலும் முழுமையாக நினைவு செய்ய வேண்டியிருக்கிறதுன்றாரு. இப்ப அவரை 3 ரூபத்துல நினைங்க, அப்பதான் கடைசி நேரத்துல அவர் வந்து நமக்கு சகயோகம் கொடுப்பாரு. இப்ப வாழ்நாள்ல நினைக்கிறதுதான், நினைச்சாதான் நம்ம கடைசியில நமக்கு அந்த அந்துமதி சோகதி ஆகும். இந்த சத்குரு உங்களுக்கு ஒரு முறை தான் கிடைக்கிறார். பாருங்க, கடவுள் நமக்கு ஒரே முறைதான் கிடைக்கிறார். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைத்தது என்றால் அவ்வளவுதான். பிறகு குருவை ஏற்றுக்கொள்ளும் வழக்கமே முடிந்துவிடும் சொல்றாரு. இப்ப ஞானம் மூலமா எல்லாருக்கும் சத்கதி கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான், உலகமே வந்துடும் இங்க. அதுக்கப்புறம் குரு கிட்டே போக மாட்டாங்கன்றாரு. தந்தை ஆசிரியரின் வழக்கம் நடக்கும், குருவை பின்பற்றும் வழக்கம் முடிந்துவிடும். இப்ப வந்து பாபா அப்பாவா இருந்து ஆசிரியரா இருந்து நமக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சத்தியமத்துல போயிட்டு அந்த குரு இந்த மாதிரி இந்த வழக்கம் எல்லாம் நின்னுடுன்றாரு. அங்க போய் நமக்கு வந்து குருவை பின்பற்றும் வழக்கம் எல்லாம் இருக்காதுன்றாரு. சத்கதி கிடைத்து விட்டது அல்லவா. ஏன்னா அவங்களுக்கு உடம்புல எப்படி இருந்து நடிக்கிறது, உடம்புல இருந்துகிட்டு முக்தி அடைஞ்ச நிலையில எந்த ஆசையும் இல்லாம எல்லாமே கிடைக்கும். ஆனா நம்ம எந்த ஆசையும் இல்லாம உடம்புல இருந்து திருப்தியா இருக்கிற வாழ்க்கை அது கிடைச்சிருச்சு இல்லையா. பாபா வந்தோடனே அந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருச்சு. அது எங்கேயும் நம்ம அனுபவம் செய்யறோம், சொர்க்கத்திலேயே நம்ம அதை போய் தான் அனுபவம் செய்யறோம். உடம்புல இருந்தாலும் எந்த கவலையும் இல்லாம அங்க மரணமே கிடையாதுன்னும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கணும். இங்க வந்து எதனால கூக்குறல்னா, சரீரம் போயிடுச்சுட்டு அழுகுறாங்க எல்லாரும் உட்காந்து. செத்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மா போயிடுது, சரீரம் போயிடுச்சேன்னு அழுகுறாங்க. அப்ப நம்ம இங்க ஞானம் கிடைச்சிச்சு, ஞானம் கிடைச்சதுனால சத்கதி அடைஞ்சிட்டீங்க, சரீரம் கிடையாது, ஆத்மாதான் போயிடுச்சு, அந்த சரீரம் அழிஞ்சிரும்ன்ற ஞானம் நமக்கு கிடைச்சதுனால நம்ம அழமாட்டோம். சொர்க்கத்துல நம்ம அழமாட்டோம், சத்கதி கிடைக்கிறது இல்லையா. நடைமுறையில் நீங்கள் நிர்வாண தாமத்திற்கு செல்வீர்கள். பாபா சொல்றாரு, பிராக்டிக்கலா நீங்க இப்ப உடலை விட்டீங்கன்னா பரந்தாமத்துக்கு போயிருவீங்க. பிறகு தனது சமயத்துல நீங்க நடிக்க வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க டைம் வரும்போது பரந்தாமத்துல இருந்து கீழே வந்து
நீங்க சொர்க்கத்துல நடிக்க வருவீங்கன்றாரு. முக்தி ஜீவன் முக்தி ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க எல்லாம் முக்தி தான் கிடைக்குது வெளி உலகத்துல. ஏன்னா அவங்க சொர்க்கத்தை நம்ப மாட்டாங்க, முயற்சியும் செய்ய மாட்டாங்க. அதனால அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு உடம்புல இருந்து முக்தி கிடைக்குது, அவ்வளவுதான். முக்தி கிடைச்சி பரணாம போயிடுவாங்க. உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்குதுன்றாரு. ஏன்னா நீங்க பாபா சொல்ற பேச்சு கேட்டு ஞான யோகம் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல இருந்தே முக்தி கிடைக்குது. முக்தியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது. சிறிது சமயத்திற்கு வீட்டுக்கு சென்று இருப்பீர்கள். ரெஸ்ட் வேணும், நடிப்பே வேணாம், இந்த நடிப்பே போர் அடிக்குது அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. அங்க பரந்தாமத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் நீங்க இருப்பீங்க. ஆத்மா மட்டும் இருக்கும். அப்புறம் ஆத்மா மட்டும் எவ்வளவு நேரம் தான் பரந்தாமத்திலே இருக்கும். அப்புறம் கீழே இறங்கி நடிக்க வரும். இங்கேயோ சரீரத்துடன் நடிப்பை நடிக்க வேண்டியுள்ளது. நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க உடல் எடுத்துதான் நடிப்பை நடிக்கணும்ன்றாரு. ஆத்மா அப்படியே நடிக்காது. ஆத்மா ஒரு உடல்ல பிரவேசமாகி நெற்றி பூர்வத்துல அந்த உடலை இயக்கி அந்த உடல் மூலமா நடிப்பை நடிக்கும். அந்த உடல் மூலமா தான் நம்ம சாப்பிடுறோம், உடல் மூலமா தான் தூங்குறோம், உடல் மூலமா தான் குடிக்கிறோம், உடல் மூலமா நடக்கிறோம். எல்லாமே உடம்ப வச்சு நம்ம நடிப்பு நடிக்கிறோன்றாரு. கடைசியில் அனைத்து நடிகர்களும் வந்து விடுவார்கள். அப்படியே நம்ம வர எல்லாரும் வர அப்படியே கடைசியா 800 கோடி ஆத்மாக்களும் வந்துருவாங்க. நாடகம் முடிந்து விடும் போது அனைத்து நடிகர்களும் மேடையில் வந்து விடுகின்றனர். இப்ப ஒரு படம் சினிமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சினிமால கடைசி சீன்ல எல்லாரும் வந்துருவாங்க. எல்லா நடிகர்களையும் கூட்ட வச்சு டைரக்டர் நிப்பாரு. அப்புறம் சுபம் லாபம் போட்டு முடிச்சிருவாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல அந்த மாதிரி சினிமா பண்ணாங்க. இந்த காலத்து சினிமாலாம் தொடரும் சொல்லி போட்டுறாங்க. பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லா டைரக்டர்லாம் சுபம் லாபம் போட்டு முடிச்சிருவாங்க சினிமாவை. நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாபாவும் இந்த எல்லையற்ற சினிமால வருவாரு. கடைசியா அவரு வருவாரு. எல்லா நடிகர்களும் இங்கதான் இருப்பாங்க. யாரெல்லாம் ஆரம்பத்துல இருந்து நடிக்க வந்தாங்களோ, இயேசுல இருந்து, கிறிஸ்துல இருந்து, வள்ளலார்ல இருந்து, காந்தியடிகள்ல இருந்து, யார் யாரெல்லாம் என்னென்ன நடிப்பு மறுபிரிவில் இருப்பாங்க எல்லாமே எந்தெந்த ரூபத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி காட்சி காமிச்சு கடைசியா டிராமாவை சுபம் லாபம் போட்டு முடிச்சிருவாரு. முடிச்சுட்டு நம்ம எல்லாம் பரந்தம் போயிடும். இப்ப எல்லாரும் மேடையில இருக்கிறாங்கன்றாரு. இப்போதும் கூட அனைத்து நடிகர்களும் மேடையில் கூடியுள்ளனர். நம்ம மட்டும் கிடையாது உலகத்துல, நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம கூட எல்லாரும் இருக்கிறாங்க. லட்சுமி நாராயணன் கூட 108 லட்சுமி நாராயணன் இங்கதான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கர்மாதி தாய் போயிட்டாங்க. மீதி எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்கன்றாரு. இப்போது கூட எல்லா நடிகர்களும் மேடையில் கூடியிருக்கிறாங்க. எவ்வளவு கடுமையான யுத்தமாக இருக்கிறது. இப்ப 800 கோடி பேர் இருக்கிறதுனால மாயாவோட மல்யுத்தமா இருக்குதுன்றாரு. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இவ்வளவு கடுமையான சண்டை இருக்கவில்லை. சத்தியுகத்துல ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், சண்டையே கிடையாது, சண்டை சச்சரவே கிடையாது. ஒரு தர்மம் இருந்தா அங்க ஏன் பிரச்சனை வரப்போகுது? இத்தனை தர்மம் இருக்கிறதுனாலதான் என் கடவுள் உன் கடவுள். இந்து தர்மத்துல விதவிதமான கடவுள். முருகர் தான் என் கடவுள், அம்மன் தான் என் கடவுள், அதுலயே சண்டை அடிச்சுக்கிறாங்க. அதனால அப்ப அத்தனை தர்மம் அத்தனை கடவுள் எல்லாம் இல்ல சத்தியுகத்துல. அதனால அங்க சண்டை இல்லை. இப்போது எவ்வளவு அசாந்தி இருக்கிறது. இப்ப பாருங்களேன், உலகமே அசாந்தி, நிம்மதி இல்லை. ஆக இப்போது தந்தையிடம் சிசி சக்கரத்தின் ஞானம் இருப்பது போல குழந்தைகளுக்கும் இருக்கிறது. இப்ப பாபாவுக்கு உள்ளார என்ன ஞானம் இருக்கோ அது உங்களுக்குள்ளார இருக்குதுன்றாரு. சிவபாபா விதைக்கு ஞானம் உள்ளதல்லவா. அவர் மரத்தினுடைய விதை. இப்ப எப்படி மாமரத்தினுடைய விதையில மாங்காய் பழுக்கும், இந்த மரம் நட்டா மாங்காய் வரும்ன்ற ஞானம் இருக்குதோ அது மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதையே கடவுள் தான். அந்த மனித மரத்துல என்னென்ன வரும், என்ன தர்மம் வரும், எப்படி வளர்ச்சி அடையும், எல்லாமே அவருக்கு தான் தெரியும் இல்லையா. என்னுடைய மரம் எப்படி வளர்ச்சி அடைந்து பிறகு முடிவடைகிறதுன்ற ஞானம் கடவுளுக்கு தான் இருக்குது. அவருக்கு தெரியும் எப்ப சத்தியுகம் உருவாகும், எப்ப திரேதாயுகமா மாறும், எப்ப துவாபரயுகம் வரும், எப்ப கலியுகம் வரும், எப்ப அவர் சங்கமயுகத்துல நம்மளை சந்திப்பாரு, அப்புறம் எப்ப ஞானம் கொடுப்பாரு, எப்ப அந்த ஞானத்தினோட பாட்டு முடிவடையும், எப்ப விநாசம் நடக்கும், எல்லாமே கடவுளுக்கு தெரியும் இல்லையா. நமக்குதான் தெரியாது. நாளைக்கே விநாசம் நடந்தாலும் நமக்கு தெரியாது. நாளைக்கே புயல் அடிக்குது தெரியுதா நமக்கு. இந்த புயல் வரும், இந்த பாத்துல போகும் கூட நமக்கு தெரியாது. திடீர்னு நடக்குது, அச்சானக் சொல்லிடுறாரு. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். மேல இருந்து பாக்குறாருல, இந்த நேரம் இது வரும்ன்றது அவருக்கு தெரியும். இப்போது நீங்கள் புதிய உலகின் நாற்றை நடுவதற்காக, அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்றை நடுவதற்காக அமர்ந்திருக்கிறீங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு கருவியா யூஸ் பண்ணிருக்கிறாரு. ஒரு கருவியா யூஸ் பண்ணி நம்மள இந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்தை உருவாக்குவதற்காக நம்மள கருவியா வச்சிருக்கிறாரு. அதை நாத்தை நடுறதுக்காக நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம போய் ஞானத்தை சொல்லி மற்றவங்களையும் நம்ப வச்சு கடவுள் இருக்கிறாரு, வாங்க வந்துட்டாரு, அவர் தான் பாடம் எடுக்கிறாருன்ட்டு எங்களை அவர் தான் மாத்திட்டு இருக்கிறாரு, நாங்க மாறிட்டு இருக்கிறோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். ஒரு நாத்தா நம்ம நட்டுட்டு இருக்கிறோம்ன்றாரு. இதெல்லாம் அவரு நம்மள ஒரு கருவியா வச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்காரு. இந்த லட்சுமி நாராயணர் எப்படி ராஜ்யத்தை அடைந்தனர் என்று உங்களுக்கு தெரியும்.
நமக்கு தெரியும். நேத்து சொன்னாரெல்லாம் முரளில அந்த 5 கர்மேந்திரியங்களையும் மனசு புத்தி யார அடக்குறாங்களோ அவங்கதான் வந்து உயர்ந்த பதவி அடையறாங்கன்ட்டு. அப்ப நீங்க ராஜா சீட்ல நீங்க உட்காரும் போது நீங்க அங்க போய் விஸ்வராஜாவா ஆயிடுவீங்க, லட்சுமி நாராயணன் ஆயிடுவீங்கன்றது நமக்கு தெரியும். நாம் இப்போது புதிய உலகம் இளவரசன் ஆக போகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு தெரியும் நம்ம புது உலகம் வரப்போகுது, அதுல நம்ம போய் இளவரசன் ஆக போறோம்ன்றது நீங்க தெரிஞ்சுட்டீங்க. இந்த பாயிண்ட் இது எனக்கு தான் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் இளவரசன். இல்ல நான்லாம் போய் எங்க இளவரசன் ஆக போறேன்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க கிடையாது. அதாவது நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும், இது கடவுள் என்னதான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்பும் போது நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீங்க நம்பினீங்கன்னா நீங்க இளவரசன் ஆயிடுவீங்க. அந்த உலகில் இருப்பவர்கள் அனைவருமே தன்னை எஜமான் என்றுதான் சொல்வார்கள் அல்லவா. ஆனா சத்தியுகத்துல எல்லாருமே என்ன சொல்லிக்குவாங்கன்னா நான் தான் இந்த உலகத்துக்கே எஜமானன்னு சொல்லிக்குவாங்க. ஏன்னா ராஜா எப்படி அப்படிதான் பிரஜைகளும் இருப்பாங்களாம். லட்சுமி நாராயணன் எப்படி எஜமானனா இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய பிரஜைகள் கூட இது என்னோட உலகம், இது என்னுடைய சொர்க்கம்னு சொல்லிக்குவாங்களாம். இப்போது கூட பாரதம் எங்களது தேசம் என்று அனைவரும் சொல்கிறார்கள் பாருங்க. எல்லாரும் அந்த பாரத தேசம்னா உடனே எப்படி அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் புல்ல இது என்னுடைய இந்தியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நாம் இப்போது சங்கமத்தில் இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றார். நாம் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் என்று நீங்க புரிஞ்சுட்டீங்க. இப்ப நம்ம சங்கம யுகத்துல இருக்கிறோம், கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல இருக்கிறோம். நம்ம இங்க இருந்து நம்ம சிவாலயத்துக்கு போக போறோம்ன்றத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது போயே சேர்ந்து விட்டோம். பாபா சொல்றாரு முடிஞ்ச போச்சுன்னு நினைச்சுக்காங்கன்றாரு. எப்ப பார்த்தாலும் நான் பரந்தாம போயிட்டேன் அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அதாவது எதிரால வர்றத சீக்கிரமா நினைங்கன்றாரு. ஏன்னா இங்க இருக்கிறத நினைச்சு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, நான் போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்கன்றாரு. நாம் சென்று சிவாலயத்தின் எஜமானன் ஆக போகிறோம், நம்ம சொர்க்கத்துக்கு போய் எஜமானன் ஆக போறோம். உங்களுடைய லட்சியமே இதுதான். நம்ம லட்சியம் என்னது, அவங்கவுங்களுக்கு என்னென்னமோ லட்சியம் இருக்குது, டாக்டர் ஆகும் கலெக்டர் ஆகும். நம்மளுடைய லட்சியம் என்ன, ராஜா ராணி ஆகணும். சொர்க்கத்துல போய் ராஜா ராணி போல பிரஜைகளும் இருப்பாங்க. அனைவரும் சிவாலயத்தின் எஜமானன் ஆகிவிடுகின்றனர். பிரஜைகளா இருந்தாலும் சரி அவங்களும் போய் சொர்க்கத்துல வாழறதுனால அவங்களும் அந்த எஜமானனா ஆயிடுறாங்கன்றாரு. மற்றபடி ராஜ்யத்தில் விதவிதமான அந்தஸ்து எல்லாம் இருக்கவே செய்யும். அங்க ராஜ்யத்துல என்னென்னமோ இருக்கும்ன்றாரு. அந்த ராஜா ராணி மட்டும் இருக்க மாட்டாங்க, லட்சுமி நாராயணன் மகாராஜா மகாராணி, அதுக்கு கீழே சிற்றரசர்கள், அப்புறம் தர்பார் ராஜ்ய தர்பார் இருக்கும். ராஜ்ய தர்பார்ல உட்கார அந்தஸ்து உடையவங்கன்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குன்றாரு, நிலைகளே அங்க இருக்குன்றாரு. இதெல்லாம் அவரு நிறைய நம்ம ஞான சிந்தனை பண்ணதான் நமக்கு புரியும். அங்கே அமைச்சர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க லட்சுமி நாராயணுக்கு யாரும் வந்து ஐடியா கொடுக்கறதுக்குலாம் ஆள் தேவையில்ல. அமைச்சர் எல்லாம் யாரும் மந்திரி எல்லாம் தேவையில்ல. ஏன்னா அவங்களே வந்து அவங்க மனசே மந்திரி மாதிரி வேலை செய்யும், கரெக்டா முடிவு எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அஷ்ட சக்திகளும் இருக்கிறதுனால அவங்களே இது அவங்க ஒரு பார்வை பார்த்தாலே போதும் எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவங்க போய் வாயால கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய உள்ளுணர்வு அவங்களுடைய திருஷ்டி அதுவே வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். என்ன நடக்கணுமோ நடக்கும். ஒரு ராஜா வந்து சீட்ல உட்கார்ந்தாருன்னா அவரு யார் அங்கேன்னு சொல்லி என்ன செய்ய சொல்றாரோ அது எல்லாரும் செய்வாங்கல்ல. ஆனா லட்சுமி நாராயணர் எதுவும் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு சங்கல்ப சக்தி தான், என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்கும். சொர்க்கம் அப்படி, சொர்க்கத்துல அப்படிதான் இருக்கும் ராஜ்யம். ஆனா யாருக்கும் எந்த ஒரு துக்கமும் எதுவுமே வராது, எல்லாமே சுகமா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ராஜ்யம் வந்து லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம். எப்பேற்பட்ட ராஜ்யம் அது, அதை அடையிறதுக்கு இப்ப நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். தூய்மையற்றவராக ஆகும்போது அமைச்சர்கள் இருப்பாரு. ஆனா எப்ப நம்ம உடல் உணர்வுல வரமோ அப்ப நமக்கு எல்லாமே அவுட், ஆத்மால பேட்டரி லோ ஆயிடுது, சக்தி முற்றிலும் அவுட் ஆயிடுது. யார் நல்லவங்க கேட்டாங்க என்ன முடிவு எடுக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாதனால அப்ப அமைச்சர்கள் இருப்பாங்க. பாபா சொல்ற லட்சுமி நாராயணன் ராமன் சீதை இவர்களின் அமைச்சர்கள் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. லட்சுமி நாராயண் ராஜ்யம் நடக்கும்போது ராமர் சீதை நடக்கும்போது அவங்கதான் ராஜ்யம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கதான் அவங்க கூட மந்திரி இருந்தாங்க அமைச்சர்கள் இருந்தாங்கன்னு நம்ம கேள்வியே பட்டிருக்க முடியாதுன்றாரு. ஏனென்றால் அவர்கள் தாமே சதப்பிரதானமாக தூய புத்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களே தூய்மையா இருப்பாங்க, அவங்க புத்தியும் கரெக்டா வேலை செய்யும், தூய புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. பிறகு தூய்மையற்றவராக ஆகும்போதுதான் ராஜா ராணிக்கு ஒரு அமைச்சரை ஆலோசனை பெறுவதற்காக வைத்துக் கொள்வார்கள். துவாபர யுகத்துல இருந்துதான் உடல் உணர்வுல வந்து தூய்மையற்றவரா ஆகும்போதுதான் நமக்கு ஆத்மால பேட்டரி லோ ஆயிருதுனால நமக்கு அமைச்சர் வந்து ஒரு அமைச்சர் தேவைப்படுது ஆலோசனை சொல்றதுக்காகன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது பாருங்கள் பல அமைச்சர்கள் இருக்கின்றனர். இப்ப பாருங்க கலியுக இறுதியில ஒரு 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 துறைக்கும் ஒரு ஒரு அமைச்சர். அந்த காலத்துல ஒரு ராஜா ஒரு ராணி இருந்தா காலத்துல ஒரு அமைச்சர் தான் இருப்பாரு, அவரே எல்லா ஆலோசனையும் கொடுப்பாரு. ஆனா இப்ப ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, பல அமைச்சர்கள் இருக்கின்றனர். இது மிகவும் மகிழ்ச்சியான விளையாட்டு என குழந்தைகள் அறிவார்கள். பாபா சொல்றார்
இதெல்லாம் ஒரு திரை விளையாடல். இத சத்தியபுரத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் இது ஒரு சூப்பரான விளையாட்டு, மகிழ்ச்சியான விளையாட்டுன்ட்டு உங்களுக்கு தெரியுன்றாரு. எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. விளையாட்டு எப்போதும் மகிழ்ச்சிக்காக தான் இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுறோம், பரமபதம் கூட ஒரு விளையாடுறோம், பாம்பு கடிச்சிச்சுன்னா உட்காந்து அழுகுறோமா? சிரிச்சுட்டு தானே இருக்கணும், ஜாலியா ஜாலியா விளையாடுறோம் இல்லையா? அது மாதிரி இந்த வாழ்க்கையும் ஒரு விளையாட்டு நினைச்சு வாழுங்கன்றாரு. நீங்க நடிச்சு நடிச்சு வந்தீங்க இல்லையா, இது கூட ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. மகிழ்ச்சிக்காக தானே இந்த விளையாட்டு இருக்கும், அதுல சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும், அனுபவிங்கன்றாரு. ஏன்னா நம்ம ஜாலியா சொர்க்கத்துல சுகமா வாழ்ந்துட்டு வந்தோம்ல, இப்ப துக்கமும் இருக்கும்தான். அது விளையாட்டுன்னு நினைச்சுக்காங்கன்றாரு. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டை பற்றி குழந்தைகளாகி நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், இது வெளியில உள்ளவங்களுக்கு தெரியுமா? இந்த வாழ்க்கைதான் உண்மை, இதுல ஏதாவது பிரச்சனைனா அழுவாங்க, கதறுவாங்க, ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஆத்மால சக்தி இல்ல, கடவுள் யாருன்னு தெரியல. ஆனா பிராமணர்களாகிய உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு இல்லையா? எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டு இது, நம்ம இதுல நடிச்சிட்டு இருக்கிறோம்ட்டு தெரிஞ்சிட்டீங்க. இதுல அடித்து கொள்ள அழுவதற்கான விஷயமே இல்லை, எதுவுமே இல்லை. இதுல நீங்க அடிச்சுக்கிட்டு அழுறதுக்கெல்லாம் எந்த விஷயமும் இல்ல. இது ஒரு டிராமா, இது ஒரு விளையாட்டு. முடிஞ்சிச்சுன்னா அந்த உடம்பு விட்டு வெளில வந்துட்டோம்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் கத்திங்கன்னு கதறிட்டு இருப்போம். அந்த உடம்பு விட்டு வெளில வந்துட்டோம்னா நீ யாரோ நான் யாரோ அப்படிதான் இருக்கும். அதுதான் அந்த ஆறாரோ ஆறீரோன்னு இந்த தாய் பாடுறாங்களாம். இந்த பிறவில நீ என் கூட இருக்கிற, அடுத்த பிறவில நீ யாரோ நான் யாரோ, அதனாலதான் ஆறாரீரோ யாரிவரோ யாரிவரோ இங்க வந்து பிறந்தாரோ, அடுத்த பிறவில நீ யாரோ நான் யாரோன்ட்டு பாடுறதுதான் அந்த ஆறாரீரோ பாட்டான். அதனால எதுவுமே நமக்கு வந்து அந்த உடம்பு விட்டு வெளில வந்துட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது. நம்ம வந்து ஆத்மா நடிச்சிட்டு இருந்தோம், நம்ம பாட்டு அந்த உடம்புல பிளே பண்ணோம், நம்ம சீன் முடிஞ்சிருச்சு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம வந்துட்டோம். இப்ப கடவுள் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அவ்வளவுதான். அடுத்தது ஆத்மா வெளில போயிரும். மற்றபடி இதுல ஒண்ணுமே இல்லை, இதுல அழகுக்கான விஷயமே இல்ல. நீங்க உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்கன்றாரு. நடந்து முடிந்ததை முடிந்ததாக பாருங்கள் என்று பாடப்படுகிறது. இப்ப ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை நம்மளால மாத்த முடியுமா? அதை நினைச்சு கவலைப்படுறதுனால ஆத்மாலதான் சக்தி குறையும். அதனால அதை முடிஞ்சதா பாருங்கன்ட்டு பாடப்பட்டிருக்குது. உருவாக்கப்பட்ட நாடகம் இது, இது ஒரு சினிமான்றாரு. இந்த நாடகம் உங்களுடைய புத்தியில இப்ப இருக்கிறது. இப்ப நமக்கு இந்த எல்லையற்ற நாடகம் நம்ம புத்தியில வந்துருச்சு, நாம் இதன் நடிகர்களாக இருக்கிறோம். பாருங்க, நம்ம சினிமாவெல்லாம் பார்த்து கடைசியில பாபா சொல்றாரு, நீங்களே ஒரு சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு நடிகர்கள் சொல்லி நம்மள சொல்றாரு. நம்முடையது 84 பிறவின் நடிப்பு துல்லியமாக அழிவற்றதாக உள்ளது. அந்த சினிமால இருக்கிற ஹீரோவோட ஒரு நடிப்பு தான் நடிப்பாரு. நம்ம பாருங்க, 84 பிறவிகளுடைய நடிப்பு அக்யூரேட்டா அழிவற்றதாக நம்ம ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கின்றாரு. யார் எந்த பிறவியில் என்ன நடிப்பை நடித்து வந்தனரோ அவர்கள் தான் அதையே செய்தபடிதான் இருப்பார்கள். எந்த பிரிவுல என்ன நடிப்பு நடிச்சாங்களோ அவங்க அதுதான் பிளே பண்ணுவாங்க, அததான் அவங்க வந்து நடிப்பாங்க. நீங்க ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, ஏன் எனக்கு துக்கம் கொடுக்குறாங்க, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எனக்கு ஏன் இப்படி ஆகுது, எனக்கு இந்த நேரத்துல ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, எதுவுமே புதுசு இல்லைன்ட்டாரு. இதுதான் போன கல்பம் நடந்தது, அதேதான் நடக்கும்ன்றாரு. தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்ற இன்றிலிருந்து இருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு தான் சொல்லப்பட்டது. போன கல்பம் கூட உங்களுக்கு தான் நான் புரிய வச்சேன், உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, இதை ரொம்ப சீரியஸா நடிக்காதீங்கன்றாரு. கீதையிலும் வார்த்தைகள் இருக்கின்றன, கீதையில கூட இந்த வார்த்தையெல்லாம் இருக்குது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆன போது தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்ட தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். போன கல்பத்துல கூட சொர்க்கம் உருவாகும் போது இந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இப்ப நம்ம வந்து இந்த உடம்பு உறவினர்கள் எல்லாம் நினைச்சு அதனாலதான் பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு வளரும். இந்த மாயா நம்மள கட்டி போட்டு வச்சிருக்குது. இப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா விடுதலை ஆயிட்டோம்னு அர்த்தம், பறந்துகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பரிசுத்தாவா நான் ஆத்மா தனியா வந்தா தனியா போக போறேன், இங்க என்ன எடுத்துட்டு போறேன், போகும்போது எதுவும் வெறும் கையோட தான் போறாங்க எல்லாரும், நம்ம மட்டும் புத்தியில அந்த ஞானத்தை எடுத்துட்டு போறோம். இப்ப பாபா நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. மண் மனாபவ என்பதன் அர்த்தத்தை தந்தை நல்ல விதமாக புரிய வைக்கிறார். மொழியும் கூட இதே ஹிந்தி தான் சொல்றாரு பாபா. இங்கே பாருங்கள் எவ்வளவு எண்ணற்ற மொழிகள் இருக்கின்றன. பாபா சொல்றாரு, மொழி வந்து அங்க சத்தியமத்துல ஒரே மொழிதான் இருந்தது, ஆனா இங்க பாருங்க எண்ணற்ற மொழிகள் இருக்குது. மொழிகள் குறித்தும் எவ்வளவு அடிதடிகள் நடக்கின்றன. இப்ப மொழி பிரச்சனை கூட ஆரம்பிச்சிருச்சு, எங்க மொழி உங்க மொழின்ட்டு. மொழி இல்லாமல் வேலையை நடக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சரி, இப்ப வாய் மூலமா பேசணும்னா ஏதாவது மொழி இருந்தாதான் பேச முடியும், மொழி இல்லாம எந்த காரியமும் நடக்காது இல்லையா?
தாய்மொழிக்கே முடிவு கட்டும்படியாக மொழிகளை கற்றுக்கொண்டு வருகின்றனர். இப்ப சிலர் வந்து தமிழ் கூட பேசுறது இல்ல, அப்படியே இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வெளிநாடு போயிட்டு இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கிறாங்க. தாய்மொழிக்கே முடிவு கட்டிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சிலர் இருக்கிறாங்கன்றாரு. எல்லா மொழியும் ஒருத்தவங்களே அத்தனை மொழி கத்துக்கிட்டுலாம் வராங்கன்றாரு. யார் அதிக மொழிகளை கற்கின்றனரோ அவருக்கு பரிசு கிடைக்கிறது. அது இந்த காலத்துல வந்து நிறைய மொழி கத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பரிசு எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது. எத்தனை தர்மங்களோ அத்தனை மொழிகள் இருக்கும். இப்ப நம்ம தர்மம் எத்தனை இருக்குதோ அவங்கவுங்க ஒரு ஒரு மொழி பேசுறாங்க இல்லையா. பெங்கால்னா அந்த பெங்காலி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒடிசால ஒரு மொழி, ஒரு ஒரு தேசத்துக்கும் ஒரு ஒரு மொழி. அங்கேயோ நம்முடைய ராஜ்யம் தான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மொழியும் ஒன்றுதான் இருக்கும். சொர்க்கத்துல ஒரே ராஜ்யம் ஒரே மொழி. இங்கேயோ 100 மைல் தொலைவுக்கு ஒரு மொழி இருக்குது. பாபா சொல்றாரு 100 மைலுக்கு ஒரு நாடு இருக்குது, அந்த ஒரு நாட்டுக்குள்ளார ஒரு மொழி. இங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு ஒரு பாஷை இருக்கும், ஒரு ஒரு விதமான தமிழ் பேசுவாங்க. அந்த மாதிரி 100 மைலுக்கு ஒரு மொழி இருக்குதுன்றாரு. அங்கே ஒரே மொழிதான் இருக்கிறது. அங்க வந்து சொர்க்கத்துல ஒரு மொழிதான் இருக்கும். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார் என போது அந்த தந்தையே நினைவு செய்தபடி இருங்கள். இதெல்லாம் நமக்கு பாபா தான் புதுசா சொல்லி கொடுக்குறாரு. அதனால அவரை நினைக்கணும்ன்றாரு. பிரம்மா மூலமாக சிவபாபா இப்ப புரிய வைக்கிறார். ரதம் கண்டிப்பாக தேவையானவா. கடவுள் வரணும்னா ஏதாவது உடம்புல வந்துதான் சொல்லணும் இல்லையா. சிவபாபா நம் தந்தை ஆவார். என்னுடைய குழந்தைகள் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்ப கடவுள் நம்மளுடைய அப்பா. அவர் என்ன சொல்றாரு, என்னோட குழந்தைகள்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லி சொல்றாரு. பாபா இவர் மூலமாக படிப்பிக்கிறார் அல்லவா. இந்த பிரம்மா பாபா மூலமா தான் சிவனை வந்து சொல்லி தர்றாரு. ஆசிரியரை ஒருபோதும் கட்டி அணைத்துக் கொள்ளுதலை. ஸ்கூல்ல நம்ம போய் படிக்கிறோம், எங்கேயாவது ஸ்கூல்ல ஆசிரியரை போய் கட்டி பிடிச்சுக்கிறோமா. அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நம்ம பாடம் படிப்போம். ஆனா ஆசிரியரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லி கொடுக்குற விதமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து நேசிப்போம், அவங்கள லவ் பண்ணுவோம். ஆனா அவங்கள கட்டிலாம் பிடிக்க மாட்டோம் இல்லையா. நமக்கு ஆனா இன்னி வரைக்கும் ஆசிரியரை பிடிக்கும். நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ எவ்வளவு வயசானாலும் அந்த ஆசிரியரை நமக்கு பிடிக்கும். அதே மாதிரிதான் இங்க பாபாவும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. தந்தையோ உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கிறார். ராஜயோகம் கற்று தருகிறார் என்றால் ஆசிரியர் ஆகிறார் அல்லவா. இப்ப கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. ஆசிரியராகி டீச்சர் ஆகி வந்திருக்கிறார். ராஜயோகம் சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் நமக்கு ஆசிரியர் ஆயிட்டார் இல்லையா. அப்ப நம்மளும் யாரு, நீங்கள் மாணவர்கள். மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை கட்டி அணைத்துக் கொள்கிறார்களா. ஏன்னா அந்த காலத்துல பிரம்மா பாபாவை போய் கட்டி வச்சுட்டாங்க எல்லாரும். சிவபாபா அவர் உடம்புல வந்திருக்கிறாருன்னே ஒன்னும் முடியல அவங்களால. எவ்வளவு பேர் சிவனுடைய பைத்தியமா இருந்திருப்பாங்க அந்த காலத்துல. போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பாபா தான் கேக்குறாரு, எப்போதாவது ஆசிரியரை கட்டி அணைத்துக் கொள்கிறார்களா. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாவது ஆசிரியரை போய் டீச்சரை போய் கட்டி வைப்பாங்களா. ஒரு தந்தையுடையராகி பின் பிறரிடம் மனதை ஈடுபடுத்த கூடாது. பாபா சொல்றாரு, இப்ப கடவுளுடையவரா ஆயிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களை யார்ட்டையும் மனசை ஈடுபடுத்த கூடாது. தேகதாரிகள் பின்னாடி போகாதீங்க. இந்த பிரம்மா பாபா கூட நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இவர் சிவன் இவர் மூலமா ஆசி கொடுக்குறாரு. பிரம்மா பாபாவுக்கும் மரியாதை கொடுக்கணும். இருந்தாலும் அவரும் சரீரம்ன்றதுனால அத அவர் அந்த ஆத்மா, பிரம்மா பாபாவுடைய ஆத்மா அந்த சரீரத்துல இருக்கிறதுனால சரீரத்தின் பின்னாடி நம்ம மனசை ஈடுபடுத்த கூடாது. ஆத்மாவா வேணா அவர் சகோதரரா பார்க்கலாம், மற்றபடி சரீரம் மேல மனசை ஈடுபடுத்த கூடாது. நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தர வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா நமக்கு ராஜயோகத்தை கத்து கொடுக்க வர்றார். யோகா செய்யணும், கனெக்ஷன் பாபாவோட ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கிறோம். இது வந்து ராஜயோகம், ராஜா ஆகக்கூடிய யோகம். அதாவது கர்மேந்திரியங்களை அடக்கிற யோகம் இது. நீங்கள் சரீரதாரிகள். நம்ம எல்லாருமே சரீரத்துல இருக்கிறோம். பாபா வந்து அசரீரியா இருக்கிறார், அவர் மேல இருக்கிறார். பாபா தூய்மையாக்க வாங்கன்ட்டு நீங்க தான் சொல்றீங்க என்றால் நீங்கள் தூய்மையற்றவர்கள் தான் என்றுதானே அர்த்தம் சொல்லி கேக்குறாரு. பச்சித்த பாவம் நிறைய பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கல்ல, அப்ப நீங்க தூய்மை இல்லாம தானே இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. பின் என்னை எப்படி கட்டி அணைக்க முடியும். நீங்க தூய்மை இல்லாம இருக்கிறீங்க. ஆத்மா பேட்டரி லோவா இருக்குது. அவர் பாபா பேட்டரி ஃபுல்லா இருக்கிறாரு. நம்ம வந்து காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போயிட்டு அசுத்தமானவர்களா இருக்கிறோம். அகங்காரம்னா என்னன்னே சிவபாபாவுக்கு தெரியாது. அவர் ரொம்ப பணிவா இருப்பாரு. அவர் வந்து அவருக்கு அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. நம்ம அகங்காரமா இங்க தேக அகங்காரத்துல நான் யார் தெரியுமான்ட்டு பேசிட்டு இருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்புறம் அவரை போய் எப்படி கட்டி பிடிக்க முடியும். அதனால பாபா சொல்றாரு, உறுதிமொழி கொடுத்த பின் தூய்மையற்றவராகி விடுகின்றனர். சிலர் வந்து பாபாட்ட சொல்றாங்க, பாபா நான் கண்டிப்பா தூய்மை ஆகிறேன்ட்டு. திரும்பவும் போய் தூய்மையற்றவரா ஆயிடுறாங்க. ஒரேடியாக தூய்மை அடையும் போது கடைசி காலத்தில் நினைவிலும் இருப்பீர்கள். அப்புறம் போக போக நம்ம முரளி கேட்டு ஞானம் கேட்டு அப்புறம் யோகா பண்ணி கடைசியா பாப் சமான் ஆயிடும். தூய்மை அடையும் போது அப்ப பாபா நினைவுல இருப்பீங்கன்றாரு. ஆசிரியரை குருவையும் நினைத்தபடிதான் இருப்பீங்க. இப்போது கீழானவராகி விழுந்து விழுகிறாக. நிறைய பேர் கீழானவரா திரும்பவும் என்ன ஆயிடுறாங்க, மாயா புடிச்சிட்டு போய்
அவங்கள விட வச்சிருது. இன்னும் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டது. பிகே ஆயிட்டு தவறு செஞ்சோம்னா, பிகே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, பிகே ஆயிட்டு நம்ம தவறு பண்ணோம்னா 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டு விடுகிறது. இவர் இடையில் தரகரின் ரூபத்தில் கிடைத்துள்ளார். இந்த பிரம்மா பாபா தரகர் மாதிரி, இப்ப பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா தரகர் இருப்பாங்க இல்லையா, பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மா பாபா ஆத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிற தரகரா இருக்கிறார். நினைவு அவரை செய்ய வேண்டும், சிவபாபாவை தான் செய்யணும். சரி, நிறைய பேர் பிரம்மா பாபாவையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் சரீரதாரி, அவரை நினைக்க கூடாது. அவர் உடம்புல நெற்றி புறத்துல சிவபாபா வந்திருக்கிறாரு, அவரை பாருங்க. பாபா கூறுகிறார், நானும் அவரை கவனித்துக் கொள்ளும் குழந்தையாவேன். சிவபாபா பிரம்மா பாபா சொல்றாரு, நானும் அவரை கவனிச்சுக்கூடிய குழந்தையா இருக்கிறேன். பிறகு நான் எப்படி அவரை கட்டி அணைத்துக் கொள்ள முடியும்? அவரே என் நெற்றி புறத்துலதான் இருக்கிறாரு, நான் எப்படி அவரை கட்டி அணைத்துக் கொள்ள முடியும் சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. ஆனாலும் நீங்கள் இந்த சரீரத்தின் மூலமாக சந்திக்கிறீர்கள். பாபா சொல்றாரு, சிவபாபா தான் சொல்றாரு, நீங்க இந்த உடம்பு மூலமா தான் என்னை சந்திக்கிறீங்க. நான் அவரை எப்படி அணைத்துக் கொள்வேன்? இந்த பிரம்மா பாபா கூட நான் எப்படி அணைச்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாரு. தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாபா இப்ப சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, அன்பு செலுத்துங்கள். நினைவின் மூலம்தான் உங்களுக்கு சக்தி நிறைய கிடைக்கிறது. கட்டி பிடிச்சுக்கிறதுனாலதான் சக்தி கிடைக்காது. நீங்க ஆத்மானு புரிஞ்சு என்ன நினைச்சா போதும் சக்தி கிடைக்கும். அதுக்காக நான் பிரம்மா பாபா போய் கட்டி பிடிச்சிக்கிறேன், ஒரு போட்டோவை போய் கட்டி பிடிச்சிக்கிறேன், உடனே சக்தி வந்துருமா? ஆத்மால வராது. நம்ம பாபாவை நினைச்சாதான் சக்தி நிறைய கிடைக்கிறதுன்றாரு. தந்தை சர்வ சக்திவான் ஆவார். கடவுள் சர்வ சக்திகளை நிறைந்தவர். அவரை நினைச்சா போதும் நமக்கும் சக்தி கிடைச்சிருந்தாரு. தந்தையிடம் இருந்துதான் உங்களுக்கு இவ்வளவு சக்தி கிடைக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள்கிட்ட இருந்துதான் நமக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கிறது. அமிர்த வேலையில ஏந்தி பாபாட்ட கனெக்ஷன் கொடுக்கும் போது நம்ம ஆத்மால சக்தி நிரப்பிடுறாரு, கரண்ட் கொடுக்குறாரு. நம்ம அதாவது வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள்லாம் தாங்கிறதுக்கான சக்தி கொடுக்குறாரு. இப்ப நிறைய நடக்குது, அது தாங்கவே சக்தி இல்ல மக்களுக்கு. அழுகுறாங்க, புரள்றாங்க, நாங்க என்ன செய்வோம் ஏது செய்வோம்ட்டு புலம்புறாங்க. இப்ப பாபா நினைச்சோன்னா நமக்கு சக்தி கிடைக்கும், நமக்கு அடுத்து என்ன செய்யணும்ன்ற யோசனை வரும். நீங்கள் எவ்வளவு பலவானாக ஆகுறீர்கள். இப்ப நீங்க பாபா நினைச்சு சக்திசாலியா ஆகுறீங்க, மாயாவோட மல்யுத்தம் செய்றீங்க. உங்களின் ராஜ்யத்தை யாருமே வெற்றி கொள்ள முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க சொர்க்கத்துல அடையிற ராஜ்யத்தை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. இங்க கலியுகத்துல ஒரு நாட்டு மேல அணுகுண்டு போட்டு இன்னொரு நாடு கைப்பற்றுது, அதெல்லாம் அதுவே திரும்ப திரும்ப எல்லாம் அடிச்சுக்கிட்டு இறந்துடுறாங்க. ஆனா சொர்க்கத்துல நம்ம ராஜ்யம் அடையணும், அதை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. ராவண ராஜ்யமே முடிந்து விடுகிறது. பாபா ஒரேடியா முடிச்சிடுறாரு. அந்த கொஞ்சம் கூட வம்சம் இல்லாம ராவண ராஜ்யத்தை முடிச்சிடுறாரு. துக்கத்தை கொடுப்பவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச காலத்துல சொர்க்கம் வரும். சொர்க்கம் வரும்போது யாருமே துக்கம் கொடுக்கறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சீன்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மனசுல ஒரு அப்படியே மனசை உடைக்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் பேசுறவங்க சொர்க்கத்துல இருக்க மாட்டாங்க. இங்கதான் எல்லாரும் அந்த மாதிரி மனசையே உடைச்சிருவாங்க. கண்ணாடி மாதிரி இருக்கிற மனசை உடைச்சிருவாங்க தூளா. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுறவங்க இந்த கலியுகத்துல இருக்கிறாங்க இல்லையா, அப்ப அவங்க எல்லாரும் போனாதானே சொர்க்கம் வரும். அதனால பாபா ஃபுல்லா அழிச்சிட்டாரு. அது சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. இத சொர்க்கம் சுகதாமம், சுகம் மட்டுமே கொடுப்பாங்க எல்லாரும். ராவணன் முழு உலகில் அனைவருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடியவன். இந்த மாயா இருக்கு பாருங்க, முழு உலகத்துல எல்லாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடிய, யாரையுமே நிம்மதியா விடாது. இங்க விலங்குகள் கூட துக்கம் நிறைந்தவர்களாக தான் ஆகின்றன. இங்க பாருங்க, ஒரு விலங்கு கூட நிம்மதியா இருக்குதா? ஒரு காக்கா, குருவி, ஒரு முயல், எதையும் அந்த இன்னொரு விலங்கு விடாது, அது பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டுரும். அந்த மாதிரி எல்லாமே துக்கமா தான் இருக்குதுன்றாரு. அங்கேயோ விலங்குகள் கூட தங்களுக்குள் அன்புடன் இருக்கும். சொர்க்கத்துல பாருங்க, அங்க ஒரு சிங்கமும் ஆடும் ஒன்னா தண்ணி குடிக்கும், ஒன்னா இருக்கும். அது சிங்கம் ஆடை அடிக்காது, பக்கத்துல இருந்தா கூட ஒண்ணும் செய்யாது. அந்த அளவுக்கு அன்போட இருப்பாங்க சொர்க்கத்துல. இங்க அன்பே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க விலங்குகள்கிட்ட கூட அன்பே இல்லை. இந்த நாடகம் எப்படி சுற்றுகிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். இதன் முதல் இடை கடைசி ரகசியத்தை தந்தை தான் இப்ப புரிய வைக்கிறார். சிலர் நல்ல விதமாக படிக்கின்றனர், சிலர் குறைவாக படிக்கின்றனர். அனைவருமே படிக்கின்றனர் அல்லவா? ஆனால் எல்லாரும் படிக்கிறாங்கதான். ஆனா கொஞ்சமா படிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அதிகமா படிக்கிறாங்க. முழு உலகமுமே படிக்கும். பாருங்க, ஒரு காலம் வரும் எல்லாருமே இந்த முறையை படிப்பாங்க. அதாவது தந்தையை நினைவு செய்யும். கண்டிப்பா எல்லாரும் பாபாவை நினைப்பாங்க. தந்தையை நினைவு செய்வது இதுவும் கூட படிப்பல்லவா? பாபாவை நினைக்கிறதே ஒரு படிப்பு தான் சொல்லி சொல்றாரு. அந்த தந்தை அனைவரும் நினைவு செய்கின்றனர். அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வல்லர். அந்த ஒரு கடவுளை தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அவர் தான் எல்லாருக்கும் சத்கதி வழங்கும் வல்லர், அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பவர் ஆவார். எல்லா தர்மத்திலயும் அவர் அப்படிதான் புகழறாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஏன் பாடுறாங்க? அவர் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாரு போன கல்பத்துல. அதனால்தான் தூய்மையாக்குங்கள் என்று சொல்லவும் செய்யறாங்க.
எனும்போது தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. வாங்க எங்களை காப்பாத்துங்க, எங்களை தூய்மையாக்குங்கன்னா அப்ப நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க சேத்துல, அப்ப நீங்க தூய்மையற்றவர்களா தானே இருக்கிறீங்க அப்படின்ட்டு புரிஞ்சு கொள்ளப்படுகிறது என்றாரு. அவர் வருவதே விகாரம் நேர்ந்தவர்களாக நீர்விகாரிகளாக ஆக்கிறதுக்கு தான். அவரு நம்மளை திருத்தத்துக்கு தான் வராரு. காமம் கோபம் பற்ற ஆசையில இருந்து வெளியே வர்றதுக்காக தான் நம்மகிட்ட வந்து பாடம் எடுக்க வர்றாரு. ஓ அல்லா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூப்பிடவும் செய்யறாங்க. அவருடைய வேலையே தூய்மையாக்குறது தான். ஆகவேதான் அழைக்கிறாங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய மொழியும் கூட சரியானதாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹி, அவர்கள் சொல்கிறார்கள் காடு. அதாவது ஒரு தர்மம் அல்லாஹு அக்பர்ன்றாங்க, ஒரு தர்மம் வந்து காடுன்றாங்க, இறை தந்தை என்றும் கூட சொல்றாங்க. ஆனாலும் கூட பின்னால் வருபவர்களின் புத்தி நன்றாக உள்ளது, இவ்வளவு துக்கத்தை அடையவில்லை. ஆக அதாவது இப்ப நமக்கு பின்னாடி துவாபர யுகத்துல வந்தவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு துக்கம் கிடையாது, நம்ம தான் பயங்கர துக்கத்துல இருக்கணும் இப்ப. அதான் சொல்றாரு. ஆக நீங்கள் இப்போது முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாபா கிட்ட வந்துட்டீங்க. இப்ப என்ன செய்யறீங்க? பாபாவே இந்த புருவ மத்தியில பாக்குறீங்க. நம்ம வந்து பாபா முன்னாடி உட்காந்து இப்ப தாதி பாபா மீட்டு கூட போறோம், நம்ம தாதியா பாக்குறோம். தாதி நெற்றிபுரத்துல பாபா எப்படி பிரவேசம் ஆகுறாரு, தாதி உடல் அப்படியே ஆடுது, அவங்க பாபா வந்து பிரவேசம் ஆகிறாரு. அப்ப அவங்க நெற்றிபுரத்தை நம்ம பாக்குறோம், அங்க பாபா உட்கார்ந்து இருக்கிறாரு. பாபாவை இந்த புருவ மத்தியில் பார்க்கிறீர்கள். பிறகு பாபா உங்கள் புருவ மத்தியில் பார்க்கிறார். நம்ம அவங்க புருவ மத்திய பாக்குறோம், பாபா அங்க இருந்துட்டு நம்மளோட புருவ மத்திய பாக்குறாரு. எல்லா குழந்தைகளுடைய உடம்புல இருக்கிற புருவ மத்திய பாக்குறாரு. யாருக்குள் பிரவேசம் செய்கிறேனோ அவரை பார்க்க முடியுமா? இப்ப தாதி உடல்ல வராரு, பிரம்ம பாபா உடல்ல வராரு, அவங்கள பார்க்க முடியுமா? ஏன்னா அவங்க பக்கத்து சீட்லயே இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த நெத்திபுரத்துல பக்கத்துல ரெண்டு ஆத்மா உட்காந்துக்குது. இப்ப நம்ம நெத்திபுரத்துல நம்ம மட்டும் தான் இருக்கணும், ஆத்மா நம்ம புள்ளையா நம்ம நெற்றிபுரத்துல உட்கார்ந்துருக்கணும். ஆனா அங்க தாதி உடல்லையும் பிரம்மா பாபா உடல்லையும் ஆத்மா வந்து பிரவேசமாயி சிவபாபாவும் இருக்கிறாரு, பிரம்மா பாபாவும் இருக்கிறாரு. தாதி உடல்ல 3 பேருமே இருக்கிறாங்க. அவரோ பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நான் இவருக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிறேன், நான் அந்த பிரம்மா பாபாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறார், என் அருகில் அமர்ந்திருக்கிறார் என இவரும் புரிந்து கொள்கிறார். பிரம்மா பாபாவும் புரிஞ்சுக்கிறார், எனக்குள்ளார யாரோ உட்கார்ந்துருக்கிறாங்க, என் நெற்றிபுரத்துல இன்னொருத்தவங்க இருக்கிறாங்கன்றது அவர் புரிஞ்சுக்கிறாரு. நாங்கள் முன்னால் இருவரையும் பார்க்கணும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நம்ம சொல்றோம் என் பாபா, நாங்க முன்னாடி பிரம்மா பாபா நெத்தியில பிரம்மா பாபாவும் இருக்கிறாரு, சிவபாபாவும் இருக்கிறாருன்ட்டு நம்ம சொல்றோம். தந்தை மற்றும் தாதா இருவரின் ஆத்மாக்களையும் பார்க்கிறீங்க. நம்ம வந்து பிரம்மா பாபா பார்க்கும்போது அவரை மட்டும் பார்க்கல, அவர் நெற்றிபுரத்துல அவரையும் பார்க்கணும், சிவபாபாவையும் பார்க்கணும். பாப் தாதா என யாரை சொல்கிறோம் என்ற ஞானம் உங்களுக்குள் இருக்கிறது. இப்ப பாப் தாதான்னா யாரு? பாப்னா பாப்னா அப்பா, தாதானா சகோதரர். இப்ப பிரம்மாவோட சிவத்தந்தை வர்றதுனால சிவனும் இருக்கிறாரு, பிரம்மாவும் இருக்கிறாரு அதே உடம்புல. அப்ப 2 ஆத்மாவையும் தான் நம்ம வந்து பாப் தாதான்னு சொல்றோம். இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. ஆத்மா முன்னால் அமர்ந்திருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடி அமர்ந்து கேட்கிறாங்க. இப்ப நம்ம பாபா மீட்ல பாபா முன்னாடி உட்காந்து கண்ணை திறந்துதான் பார்த்து கேட்கணும். அவர் சொல்றதெல்லாம் கண்ணை திறந்துதான் நம்ம கேட்கறோம், கண்ணை மூடிட்டு நம்ம கேட்கல முரளி. ஆனா அங்க பக்தி மார்க்கத்துல சாஸ்திரத்தை சொல்லும் போது கண்ணை மூடி கேக்குறாங்க. எந்த படிப்பும் அப்படி படிக்கிறது இல்ல. இப்ப எந்த ஸ்கூல்லயாச்சு பசங்க கண்ணை மூடிக்கிட்டு படிக்கிறாங்களா? பாபா கேக்குறாரு, இந்த வாஸ்தவம் தானே கேள்வி கேக்குறாரு பாருங்க. ஆசிரியரை பார்க்க வேண்டியுள்ளது அல்லவா? ஏதாவது ஒரு ஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்துனாங்க, டீச்சரை பார்த்து தானே படிப்பீங்க. இவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார் எனும் போது முன்னால் பார்க்க வேண்டும். பாபா சொல்றார், நான் தந்தையாகவும் இருக்கிறேன், ஆசிரியராகவும் இருக்கிறேன்னா என்னை பார்த்து தானே நீங்க படிக்கணும். முன்னால் அமர்ந்து கண்கள் மூடி கொட்டாவி விட்டபடி இருப்பது, இப்படிப்பட்ட படிப்பு எதுவுமே இருக்காது. பாபா சொல்றாரு, எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயும் கண்ணை முடிக்கிட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டு யாராவது படிப்பு படிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு படிப்பு எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி யாராவது ஸ்டூடெண்ட் உட்காந்துருந்தா டீச்சர் துரத்தி விட்டுருவாங்க வெளியில, போய் மூஞ்ச கழிட்டுவான் போ அப்படின்ட்டு. இங்க பாபா சொல்றது இல்ல, முரளியில சொல்லி அன்பா புரிய வைக்கிறார். மாணவர் ஆசிரியரை கண்டிப்பாக பார்த்தபடிதான் இருப்பார் இல்லையா? இல்லாவிட்டால் அவர் சோம்பலில் இருக்கிறார் என்று ஆசிரியர் சொல்வார். எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் டீச்சரை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னா இந்த பையன் தூங்கி வழியிறான், போய் மூஞ்ச கழிட்டு வாடான்ட்டு ஆசிரியர் சொல்வாரு. இவர் ஏதோ போதைப் பொருள் குடித்துட்டு வந்துள்ளார் என்பார். டீச்சர் சொல்லுவாங்களாம், என்னடா ஏதோ போதை பொருள் சாப்பிட்டுட்டியா, இப்படி உட்காந்துருக்கிற, போதையான்னு சொல்லி கேட்பாங்க. பாபா இந்த உடலில் இருக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இப்ப நமக்கு தெரியுது பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா இருக்கிறாருன்ட்டு. நான் பாபாவை பார்க்கிறேன், கண்களை மூடி அமர்வதற்கு இந்த வகுப்பு ஏதோ பொதுவானதல்ல என்று தந்தை புரிகிறார். இப்ப பாபா யாருக்கோ சொல்லிட்டு இருக்காரு, கண்ணை மூடி யாரோ உட்காந்து முரளி கேட்கறாங்க, அது தப்புன்றது பாபா புரிய வைக்கிறாரு. கொட்டாவி விடக்கூடாது, கண்ணை முடியும் முரளி கேட்க கூடாதுன்னு சொல்றாரு.
பள்ளியில் எப்போதாவது யாரேனும் கண்ணை மூடி அமர்கிறார்களா என்ன? மற்ற சத்சங்கள் பள்ளி என்று சொல்லப்படுவதில்லை. கீதை அமர்ந்து சொல்கிறார்கள் தான், ஆனால் அதை பள்ளி என்று சொல்லப்படுவதில்லை. அவர் கண்ணால் பார்க்கும் தந்தை அல்ல, சிவனின் பக்தர்கள் என்று சிவனையே நினைவு செய்கின்றனர். சிவனின் பக்தர்கள் கூட பாருங்களேன், அவர் சிவனை தான் நினைக்கிறாங்க, சிவன் யாருன்னே தெரியாம நினைக்கிறாங்க. காது மூலம் கதை கேட்டபடி இருக்கிறாங்க பக்தியில எல்லாம். சிவனின் பக்தி செய்பவர்கள் சிவனை தான் நினைவு செய்ய வேண்டியிருக்கும். எந்த சத் சங்கத்திலும் கேள்வி கேட்டு பதில் சொல்லும் விஷயமே நடக்காது. இப்ப எங்கேயாவது போறோம்னா அவங்க மாட்டுக்கு கதா கலாட்சேபம் சொல்லுவாங்க, நம்ம அதை கேட்டுட்டு வந்துரும். அங்க போய் கிராஸ் கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா இங்க நடக்குதுன்றாரு. இங்க சென்டர்ல உட்காந்து நம்ம திரும்ப கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்றோம். அது இங்கதான் நடக்குது. இங்க உங்களின் வருமானம் அதிகமாக இருக்கிறது. இங்க பாபா நமக்கு அவ்வளவு வருமானம் கொடுக்குறாரு. இந்த முரளி ஒரு பாயிண்ட் லட்சக்கணக்கான ரூபாய் எவ்வளவு கேட்கறோமோ அவ்வளோ புத்தியில ஸ்டோர் ஆகி லட்சக்கணக்கான ரூபாயா மாறுது. வருமானம் அதிகமா கிடைக்குதுன்றாரு. வருமானத்தில் ஒருபோதும் கொட்டாவி வருவதில்லை. பாயிண்ட பிடிச்சிட்டாரு. இப்ப வருமானம் அடையணும்னா நம்ம போய் எங்கேயாவது தூங்குவோமா? இப்ப காசு வருதுன்னா யாராவது போய் தூங்குவாங்களா? எப்படியாவது முடியுதோ முடியல போய் வேலை செய்வாங்களா இல்லையா? இப்ப ஏதாவது பட்டாசு கடை போடுறோம், ஏதாவது தீபாவளிக்கு ஏதாவது துணி கடை போடுறோம்னா அந்த ஒரு வாரம் யாராவது தூங்குவாங்களா? தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா வருமானம் வருது இல்லையா? அப்ப இங்க முரளி அது சாதாரண எல்லைக்குட்பட்ட வருமானம். இந்த முரளி எல்லைக்கு அப்பாற்பட்ட வருமானம். கடவுளே வந்து பேசிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட் லட்சக்கணக்கான ரூபாய். தூக்கம் வருமா? அப்ப வருமானத்துல எப்படி கொட்டாவி வருதுன்னு கேக்குறாரு. ஒருபோதும் கொட்டாவி வராது. பணம் கிடைக்கிறது அல்லவா, எனவே குஷி ஏற்படுகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பணம் கிடைச்சாலே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? மனசுல அப்படியே முகத்தை பாருங்க, அப்படியே குஷி வரும். கொட்டாவி என்பது துக்கத்தின் அடையாளமாகும். பாபா சொல்றாரு பாருங்க, கொட்டாவே விடக்கூடாது பொழுது. கொட்டாவி விட்டா அது துக்கத்தின் அடையாளம்ன்றாரு. நோய் வந்தாலோ அல்லது திவால் ஆகிவிட்டாலோ தான் கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும்னு சொல்றாரு. யாருக்கு நோய் இருக்குதோ, யாரு திவால் ஆகி போயிட்டாங்களோ, அதாவது காசு பணம் இல்லாம போயிட்டாங்களோ அவங்களுக்குதான் கொட்டாவி வந்துகிட்டே இருக்குன்றாரு. பணம் கிடைத்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் கொட்டாவி வராது. யாருக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு குஷி நஷா இருக்குதோ அவங்களுக்கு கொட்டாவி வராது. தூக்கமும் வராது, கொட்டாவி வராது. தினம் தினம் அவங்க வந்து அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாபா வியாபாரியாகவும் இருக்கிறார். இரவில் கப்பல் வந்தது என்றால் இரவில் விழிக்க வேண்டியிருந்தது. இந்த பிரம்மா பாபா அந்த காலத்துல பிசினஸ் வைர வியாபாரி. அதனால இரவுல கப்பல் வந்துச்சுன்னா அவர் இரவுல தூங்க முடியாது. ஒரு சில பணக்கார பெண்மணிகள் இரவில் வந்தாங்க என்றால் பெண்களுக்கென்றே திறந்து வைக்கப்பட்டிருக்குமா அந்த கப்பல் வந்து. அந்த இடத்துல வந்து பணக்கார பெண்கள் எல்லாம் வருவாங்க அந்த வைர வியாபாரத்துக்காக. அப்ப வந்து பெண்களுக்காகவே திறந்து வச்சிருப்பாங்க. அதனால பாபா தூங்க முடியாதான். பாபாவும் கூறுகிறார், கண்காட்சி முதலான இடங்களில் பெண்மணிகளுக்காக குறிப்பாக பகல் நேரத்தில் வைத்தால் நிறைய பேர் வருவாங்க. பாபா சொல்றாரு பாருங்க, இப்ப கண்காட்சி ஓபன் பண்ணுங்க. அப்ப பெண்கள் இருக்கிற இடமா பார்த்து ஓபன் பண்ணும்போது பகல் நேரத்துல கண்காட்சி ஓபன் பண்ணினா நிறைய பெண்கள் வருவாங்கன்றாரு. முக்காடு போட்டு வீட்டிலேயே அடைந்து கிடைப்பவர்களும் வருவார்கள். முக்கியமா மருமகள்கள் சொல்றாரு பாபா. இந்த மருமகள் தான் முக்காடு போட்டு வீட்டிலேயே அடைஞ்சு கிடப்பாங்க. ஏன்னா அவங்க வெளியில விட மாட்டாங்க. வேலை வாங்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வீடே கதின்னு கிடப்பாங்க. முக்காடு போட்டுன்னு இருப்பாங்க. அவங்கள வெளியே வர சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க ஞானத்தன்னு சொல்றாரு. கண்காட்சிக்கு அவங்களெல்லாம் வந்தாங்கன்னா நீங்க ஞானம் சொல்லுங்க. காரில் கூட திரை இருக்கும். இப்ப கார்ல வந்து அந்த கதவு இருக்கும் இல்லையா, திரை போட்டிருக்கும். அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு திரை போட்டிருக்குது, முக்காடு போட்டிருக்காங்க அந்த மருமகள் எல்லாம். இங்கேயோ ஆத்மாவை குறித்த விஷயம்தான் உள்ளது. ஞானம் கிடைத்து விட்டு என்றால் திரையும் திறந்து விடும்ன்றாரு. இப்ப இவங்க போட்ட திரையும் திறந்துரும். ஆத்மா வந்து விழிப்படைஞ்சிரும். ஞானம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க முக்காடு போட்டதெல்லாம் எடுத்துருவாங்கன்றாரு. எதுக்கு முக்காடு போட்டு வீட்டுலயே கஷ்டப்பட்டு கிடக்குறாங்கல்ல, ஞானம் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு திரை திறந்துருன்றாரு. சத்தியுகத்தில் முக்காடு முதலானதே இருப்பதில்லை. சொர்க்கத்துல எல்லாம் எந்த ஒரு லட்சுமி நாராயணன் முக்காடெல்லாம் போட மாட்டாங்க. இங்கதான் முக்காடெல்லாம் போட்டுக்கிறாங்க. பக்தி செய்யும் போது தான் முக்காடெல்லாம். ஞானத்தினுடைய ஞானம் அலங்காரம் ஆயிடுச்சுன்னா, ஞானம் கிடைச்சிச்சுன்னா, ஞானத்தினுடைய பலன் கிடைக்கும் போது சொர்க்கத்துல முக்காடு முதலானவை இருப்பதில்லை. இது இல்லற மார்க்கத்திற்கான ஞானம் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டிருக்கப்பட்ட செல்ல கொஞ்சலுக்கு தாயும் தந்தையின் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கமும். ஆன்மீக கொஞ்சலுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த விளையாட்டு மிகவும் மகிழ்ச்சியானதாக உருவாகியுள்ளது. இதில் சுகம் மற்றும் துக்கத்தின் நடிப்பு பதிவாகி இருக்கிறது. ஆகையால் அடித்து கொண்டு அழ வேண்டிய விஷயமே இல்லை. இங்க அடிக்கிறது, அழிச்சுக்கிட்டு அழறது இதெல்லாம் தேவையே இல்லைன்றாரு. இதெல்லாம் ஒரு நடிப்புன்றாரு. கார்ட்டூன் ஷோ மாதிரி. உங்களுக்கு உடம்பு விட்டு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் சரி நம்ம என்ன இதெல்லாம் போய் அழுதுருக்குறோம்ட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா இது ஒரு நடிப்பு, சும்மா ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்கன்றாரு. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்பது புத்தியில் உள்ளது. இதெல்லாம் ஏற்கனவே உருவாக்கி
உருவாக்கப்பட்ட நாடகம் தான் இது. நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்னெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சோ, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை நினைச்சு ஒண்ணும் ஆகாது, அதனால அதை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்றாரு. இப்போ ஒரு சினிமால கூட நடிகர்கள் நடிக்கிறாங்க, அந்த சீனை தான் நடிப்பாங்க. இப்ப அழற சீன் வந்தா அந்த அழற சீன் நடிப்பாங்க தான். அவங்க என்ன ஊன்றி போய் உண்மையாலுமே அழுவாங்களா? நடிகர்கள் உண்மையாலெல்லாம் அழமாட்டாங்க. அதாவது நடிப்புன்னு புரிஞ்சிருப்பாங்க, இந்த படம் முடியிற வரைக்கும் நான் இப்படிதான் நடிக்கணும், இந்த ரோல் இந்த கேரக்டர் நான் பிளே பண்றேன், இந்த படம் முடியிற வரைக்கும் நான் இந்த கேரக்டரு, இப்ப அழ வேண்டிய சமயம் நான் நடிக்கிறேன், அழற மாதிரி நான் நடிக்கிறேன்னு தான் நினைச்சு நடிச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அது எல்லைக்குட்பட்ட சினிமா. இது வந்து எல்லையற்ற சினிமா. இதுல நீங்க ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த சீன் முடியிற வரைக்கும் நீங்க நடிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு நடிங்கன்றாரு. இதுக்காக தலையில அடிச்சுக்கிட்டு அழ வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. அதனால நடந்து முடிஞ்சதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கன்றாரு. இரண்டாவது பாயிண்ட், இது பொதுவான வகுப்பு இல்லை, இதில் கண்களை மூடி அமரக்கூடாது. இது சாதாரண வகுப்பு கிடையாது, இங்க கண்ணை மூடி உட்காரக்கூடாது. ஆசிரியரை முன்னாடி பார்க்கணும், யார் பாடம் வகுப்பு எடுக்கிறாங்களோ அவங்க நெற்றிபுரத்துல கடவுளே வந்து இதை சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு அவங்கள பார்த்து கவனிக்கணும். கொட்டாவி முதலானவை விடக்கூடாது. இப்ப வருமானம் சம்பாதிக்கிற நேரத்துல தூங்கக்கூடாது, கொட்டாவி விடக்கூடாது. அதனால இப்ப பாபா கிட்ட இருந்து நமக்கு அந்த ஞான ரத்தனங்கள் கிடைச்சிட்டு இருக்கிறதுனால இதுல வருமானம், அதனால அந்த டைம்ல ஆசிரியரை அவமதிக்கிற மாதிரி கொட்டாவி விடக்கூடாது. கொட்டாவி வந்து துக்கத்தின் அடையாளமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. கொட்டாவி யார் விடுறாங்களோ அவங்களுக்குள்ளார அதிகமா துக்கம் இருக்குன்னு அர்த்தம். துக்கத்தின் அடையாளம் சொல்லி சொல்றாரு. வரதானம், திருப்தி எனும் 3 விதமான சான்றிதழ் பெற்று தனது யோகி வாழ்வினை வெளிப்படுத்தும் சகஜ யோகி ஆகுவான்ற வரதானம் கொடுக்குறாரு. நேற்று தான் சொன்னாரு, 3 சர்டிபிகேட் வாங்கணும் இல்லையா? அப்ப திருப்தி என்ற சர்டிபிகேட் நம்ம இப்ப நம்ம வந்து அடையணும். நம்ம அந்த சர்டிபிகேட்டை வாங்கணும். அந்த சர்டிபிகேட்டை பெற்று யோகி வாழ்வினுடைய அடையாளத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய சகஜ யோகி ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. சகஜ யோகி, சகஜமா பாபாவை நினைக்கிறது, ஈஸியான யோகி வாழ்க்கை. அதாவது காட்டுக்கு போகல, கஷ்டப்படல, கஷ்டப்பட்டு பாபா நினைக்கல, அப்படியே நடந்தாலும் சுற்றினாலும் வேலை செஞ்சாலும் சமையல் செஞ்சாலும் பாபா பாபான்னு இருக்கிறது சகஜ யோகி வாழ்க்கை. அதுல வந்து திருப்தி என்னும் 3 விதமான சர்டிபிகேட் பெற்றுட்டீங்கன்னா நீங்க தான் சகஜ யோகின்னு சொல்றாரு. திருப்தி என்பது யோகி வாழ்வின் முதன்மையான லட்சியம் சொல்றாரு. இப்ப ராஜயோகி ஆயிட்டோம், இப்ப வந்து நம்ம கடவுளை அடைஞ்சிட்டோம்னால நமக்கு திருப்தி கிடைச்சிருச்சு இல்லையா? திருப்தி என்றது யோகி வாழ்க்கையினுடைய முதன்மையான லட்சியம். நம்ம வந்து இப்ப பிகே ஆயிட்டோம்னா நம்ம திருப்தியா இருக்கிறோமா? அந்த திருப்தி அடையிறதுதான் முதன்மையான லட்சியம்ன்றாரு. ஒருவர் தானும் சதா திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்வாராயின் அவரது வாழ்க்கை பிறருக்கு உதாரணமாகும் சொல்லி சொல்றாரு பாருங்க. ஒருத்தவங்க அவங்களும் திருப்தியா இருந்து கூட இருக்கிறவங்க எல்லாரையும் திருப்தி செய்யறாங்கன்னா அவங்க வாழ்க்கையே எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றாரு. அறிவியல் சாதனங்கள் சுற்றுச்சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை போன்று சகஜ யோகியின் வாழ்க்கையும் பிறகு வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பாபா சொல்றாங்க. இப்ப வந்து சயின்ஸ்ல வர சாதனங்கள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, சாமா வளர்க்கறதுக்கு மிஷினு, ஏதோ ஒரு மாற்றம் வருது இல்லையா? எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த சயின்ஸ். அது மாதிரி நம்மளோட சகஜ யோகி வாழ்க்கை வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்றாரு. யோகி வாழ்வின் 3 சான்றிதழ்கள் என்ன தெரியுமா? ஒண்ணு வந்து தன் மீது திருப்தியா இருக்கணும். மனசாட்சி திருப்தி என்ற சர்டிபிகேட் கொடுக்கணும். நான் திருப்தியா இருக்கேன், இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுல எனக்கு திருப்தி, நான் எல்லாரையும் திருப்தி படுத்திட்டேன், நானும் திருப்தியா இருக்கேன்னா எனக்கு வந்து நான் எந்த அதிருப்தியும் அடையல, யாராலையும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, எனக்கு கடவுள் கிடைச்சிட்டாரு, எல்லாமே கிடைச்சிருச்சு, நான் வாழ்ந்த வாழ்க்கை இது வரைக்கும் நான் வாழ்ந்தது சங்கமேகத்துல திருப்தின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தன் மீது திருப்தி இருக்கணும். அதாவது நம்மளுடைய சுபாவ சம்ஸ்காரம் மத்தவங்களுக்கு யாருக்கும் துக்கம் கொடுக்கல, நம்ம மீதே நம்ம மனசாட்சியே நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கும், நீ ஒழுங்காதான் வாழ்ந்திருக்கிற, நீ அத்தவங்க துக்கம் கொடுக்கல, நீ எந்த ஒரு அநியாயமும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல நம்ம மனசாட்சியே சர்டிபிகேட் கொடுக்கும். அது தன் மீது திருப்தி. 2வது பாயிண்ட், பாபாவிடம் திருப்தி. 2வது நம்ம பாபா கிட்ட திருப்தி அடையிறது. 3வது லௌகீகம் மற்றும் அலௌகீக குடும்பத்தில் திருப்தி. அந்த 3வது சர்டிபிகேட் வந்து இந்த லௌகீக பிகே ஃபேமிலி. நம்ம லௌகீகமும் சரி, இப்ப லௌகீகத்துல இருக்கிறோம் இல்லையா, கூட கணவன் மனைவி குழந்தைகள், அவங்கள்ட்டையும் திருப்தி என்ற சர்டிபிகேட் வாங்கணும். அப்புறம் பிகே ஃபேமிலி அவங்கள்ட்டையும் திருப்தி சர்டிபிகேட் வாங்கணும். இந்த 3 சான்றிதழ்கள் தான் யோகி வாழ்வினுடைய 3 சான்றிதழ்கள். இந்த சான்றிதழ்கள் இருந்தாதான் நம்மளால வந்து சொர்க்கத்துல போய் நல்ல பதவியை அடைய முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன், சுய ராஜ்யம் எனும் திலகம் உலக நன்மைக்கான கிரீடம், நல்லதோர் மனநிலையனும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவரே ராஜயோகி ஆவார். இப்ப ராஜயோகின்றது கடவுளே வந்து நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து நம்மள ராஜயோகியா ஆக்கிட்டு இருக்காரு. யார் உண்மையான ராஜயோகினா
சுயராஜ்யம் எனும் திலகம் இட்டிருப்பாங்க. அவங்க நெற்றியில ஆத்மா சீட்ல உட்காந்துருக்கும். ஆத்மா தன்னுடைய சீட்ல உட்காந்து ராஜா போஸ்ட்ல உட்காந்து ராஜாவா சீட்ல உட்காந்து சிம்மாசனத்துல உட்காந்து அந்த உடல் முழுதும் இயக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த நெற்றி புறத்துல திலகம் என்றார் பாபா. சுயராஜ்யம் எனும் திலகம் இருக்கும் அவங்க நெற்றியில. உலக நன்மைக்கான பொறுப்பு இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்க தலையில வந்து பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்புன்னா உலகத்துக்கே நன்மை செய்வார், விஸ்வ கல்யாணக்காரி. உலக நன்மைக்கான பொறுப்பு அவங்க தலையில இருக்கும். அந்த கிரீடம் இருக்கணும், நெத்தியில இந்த திலகம் இருக்கணும், சுயராஜ்ய அதிகாரி என்ற திலகம் இருக்கணும், தலையில வந்து உலக நன்மைக்கான பொறுப்பு கிரீடம் இருக்கணும். இன்னொன்னு நல்லதோர் மனநிலை, அத நம்மளுடைய உள்ளுணர்வு மனநிலை வந்து நல்லதா இருக்கணும். அந்த ஆசனத்து சீட்ல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்கதான் ராஜ யோகி ஆவாங்க. இந்த நேரத்துல அங்கதான் ராஜ யோகி ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி.